எப்படி பாவமுக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. எப்படி பாவமுக்கு நன்றி சொல்லுவேன், சொல்லும் வார்த்தையே இல்லை. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. என் தாயுருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா. என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. அழியாமல் அழைத்து கொண்டு கலையாமல் காத்து கொண்டு குறைவின்றி பிறக்க செய்தி பத்திரமாய் என்னை சுமந்தீரே. தாய் கருவிலே பத்திரமாய் என்னை சுமந்தீரே. அழியாமல் அணைத்து கொண்டு கலையாமல் காத்து கொண்டு குறைவின்றி பிறக்க செய்தி பத்திரமாய் என்னை சுமந்தீரே. தாய் கருவிலே பத்திரமாய் என்னை சுமந்தீரே. எப்படிப்பா எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லாமல். எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்லும் வார்த்தையே இல்லப்பா. வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. என் தாயுருவாகும் கருவை கண்டீரையா. என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. எப்படி பாவம் நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. எப்படி பாவனுக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. தாயுருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா. என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழியாமல் அழைத்து கொண்டவரே, அழியாமல் அழைத்து கொண்டு கலையாமல் காத்து கொண்டு குறைவின்றி பிறக்க வைத்து பத்திரமாய் என்னை சுமந்தீரே. தாய் கருவிலே பத்திரமாய் என்னை சுமந்தீரே. அழியாமல் அழைத்து கொண்டு கலையாமல் காத்து கொண்டு குறைவின்றி பிறக்க செய்தி பத்திரமாய் என்னை சுமந்தீரே. தாய் கருவிலே பத்திரமாய் என்னை சுமந்தீரே. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை.
உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே கருவிலே தரிசனம் உருவானதே எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே தாய் கருவிலே தரிசனம் உருவானதே எப்படி பாவுக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்லை. எப்படி பாவுக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்பா உமக்கு நன்றி. எப்படி எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகலங்க, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானது எங்கயா? தாய் கருவில. அல்லேலூயா. தாய் கருவிலேயே நீங்க இப்படிதான் இருக்கணும், இந்த வழியில தான் நடக்கணும் அப்படின்னு எப்படியா? தாய் கருவிலேயே கர்த்தருடைய தரிசனம் உங்களை குறித்து உருவானது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். எவ்வளவு அழகா பத்திரமாய் நம்மை சுமந்திருக்கிறாராம் தாய் கருவில. ஆமென். அலையாமல் அணைத்து கொண்டார். அந்த கருவை கலையாமல் அவருடைய கரங்களை பாதுகாத்தார். குறைவின்றி பிறக்க செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. உண்மைதானே? ஆமென். குறைவின்றி பிறக்க செய்திருக்கிறார் நம்மள. ஆனா கர்த்தரை ஆராதிக்கணும், கர்த்தரை தொழுது கொள்ளணும், இயேசுவை உண்மையாய் அவரை தேடணும்னா ஜனங்கள் வரமாட்டாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். அவர் கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா, அல்லேலூயா. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்பா உமக்கு நன்றி. என்னை காண்பவரே, என்னை காப்பவரே. அல்லேலூயா. Thank you Jesus. அல்லேலூயா. என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றேன், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றேன், ஆராய்ந்து அறிந்திருக்கின்றேன், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றேன், நான் அமர்வதும் நான் எழுவதும், நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். இயேசையா, நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. ஆமெப்பா. என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம் எல்லாமே அறிந்திருக்கின்றீர். ஆமென். எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம் எல்லாமே அறிந்திருக்கின்றீர். நடந்தாலும் தடுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றீர். நடந்தாலும் தடுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றீர். நன்றி ராஜா, இயேசு ராஜாவே. நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா, இயேசு ராஜா. என்னை காண்பவரே, இயேசு ராஜா. என்னை காண்பவரே, தினம் காப்பவரே.
நன்றி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இருக்கிற இடத்துல நம்ம எழுந்து நின்று தேவனை ஆராதிக்கலாம். ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி. அவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் வேண்டிய மகிமையை நம்ம செலுத்தினாமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன். ஹல்லேலூயா அப்படின்னு யார் சொல்றாங்க? கர்த்தராகிய ஆண்டவர் சொல்ல, என்னை நீ கனம் பண்ணினா நான் உன்னை நிச்சயமாகவே கனம் பண்ண உனக்காக நான் இறங்கி வருவேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பேற்பட்ட தெய்வம். ஆமென். ஹல்லேலூயா. நீ என்னை கனம் பண்ணினா நான் நிச்சயமாகவே உன்னை நான் கனம் பண்ணுவேன். எந்த சூழ்நிலையில் மத்தியிலும், நீ எந்த போராட்டத்தில் இருந்தாலும், ஹல்லேலூயா, எந்த நிந்தைகள் வந்தாலும், ஹல்லேலூயா, நீ என்னை கனம் பண்ணும் போது, நீ என்னை நோக்கி கூப்பிடும் போது, ஹல்லேலூயா, நிச்சயமாகவே நான் உனக்கு இறங்கி வந்து ஆமென் நான் உதவி செய்கிற தேவனா இருக்கிறேன். ஹல்லேலூயா. சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் நல்லவர். சூழ்நிலைகளை கண்டு சோர்ந்து போகாதீங்க. பிரச்சனைகளை கண்டு இடறி போகாதீங்க. ஆமென். ஏன்னா தரிசனம் எங்க உண்டாதுங்க? தாயின் கருவிலே உங்களை குறித்து தரிசனம். ஆமென். ஹல்லேலூயா. உங்களை குறித்து தரிசனம் தாயின் கருவிலே ஒவ்வொருவரை குறித்து தரிசனம் உண்டானது. அவர் எப்படி உங்களை கைவிடுவார்? எப்படி அவர் மறந்து போவார்? ஆண்டவர் சொல்றாரு, நான் மறக்கிறதற்கு அநீதி உள்ள தேவன் இல்லை என்றார். ஆமென். ஹல்லேலூயா. நான் மறக்கிறதற்கு, உங்களை நான் மறக்கிறதற்கு அநீதி உள்ள தேவன் அல்ல. ஆமென். ஏன்னா உன்னை தாயின் கருவிலே உருவாகும் போதே உன் கண்கள், ஹல்லேலூயா, என் கண்கள் உன்னை கண்டது என்றார். ஆமென். ஹல்லேலூயா. என்ன சூழ்நிலை மத்தியிலும், போராட்டத்தில் மத்தியிலும் கர்த்தர் உங்களுக்கு முன்பாக இருந்து யுத்தம் செய்கிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. யுத்தம் கர்த்தருடையது. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. யுத்தம் கர்த்தருடையது. ஓ மக்கள் நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. உனக்கு விரோதமாய் எழும்பும் போர் ஆயுதங்களை கர்த்தர் முறியடிக்கும்படியாக இந்த நாளிலே மத்தியில இறங்கி வந்திருக்கிறபடியால் மக்கள் நன்றி செலுத்துங்க. நம்ம கொஞ்சம் பேரா இருந்தாலும் அதிக பேரா இருந்தாலும் கர்த்தருக்கு கிரியை செய்கிறவர் அவர் வல்லவரா இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அப்பா இருக்கிற இடத்துல இயேசுவே உம்மை நம்பி நான் வந்திருக்கிறேன் ஆண்டவரே. உங்களை நம்பி நான் வந்திருக்கிறேன் ஏசப்பா. என்னுடைய பிரச்சனைகள் மாற்றுவீர் என்பதை நாங்கள் வந்திருக்கிறோம். என்னுடைய போராட்டத்தை மாற்றுவீர் என்பதை நான் வந்திருக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒன்று மாத்திரம் சொல்லுங்க, என்ன போராட்டம் வந்தாலும், என் வாழ்க்கையில புயலே அடிச்சாலும் உம்மை விட்டு நான் பின்வாங்க ஆண்டவரே. உம்மை விட்டு நான் தூரம் போக மாட்டேன் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. சொல்லுங்க ஆண்டவரே, என் வாழ்க்கையில என்ன போராட்டங்கள் வந்தாலும், என்ன சூழ்நிலைகள் வந்தாலும் ஆண்டவரே, உமக்கும் எனக்கும் இடையே பிரிவினைகள் உண்டாக்குற சத்ருவை இயேசுவின் நாமத்தினால கட்டி சுட்டரிக்கிறோம். இப்பொழுது உனக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா போர் ஆயுதங்களை கர்த்தர் முடிக்கும்படியாக. ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வேதம் சொல்லுது, நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. ஓ ரபா சந்தரி பலபலபா. ஓ என்னை நம்பி நீ வந்திருக்கிற. ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நிச்சயமாக உன் நம்பிக்கை ஒரு நாள் வீண் போகாது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ ரபா ஷபலபதி வரி வரி விகபலபா. கர்த்தர் இறங்கி உனக்காக யுத்தம் செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஓ ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம். ஓ உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இயேசுவே உமக்கு நன்றி. Thank you Jesus. Thank you Jesus. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லா சாபக்கட்டுகளை உடைக்கிற தேவனா இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. உன்னுடைய சாபங்களை கர்த்தர் சிலுவையில வெற்றி சிறந்தார். ஆமென். ஹல்லேலூயா. நேற்று தினத்துல ஒரு சகோதரி சொன்னாங்க, ஆமென், என் தம்பி மலைக்கு போறான்னு. ஆமென். அதுக்காக என் தம்பி நான் வழி அனுப்பணும் அப்படின்னு. ஏமா
எப்பவே ஒருத்தர் கொல்கத்தா மலையில ஏறிட்டாரு. ஆமென். உனக்காக எனக்காக ரத்தம் சிந்திட்டாரு. அல்லேலூயா. உன் தம்பிக்காக ஜெபம் பண்ணு. அல்லேலூயா. அந்த உண்மையான தெய்வத்தை அந்த கொல்கத்தா மலையில் மேல ஏறி சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை பார்க்க சொல்லு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உனக்காக எனக்காகவும் கொல்கத்தா மலையில ஏறி தன் ஜீவனே விட்ட ஆண்டவர். அல்லேலூயா. அப்பேற்பட்ட ஆண்டவரை நம்ம வணங்கி கொண்டிருக்கிறோம். ஏன் நம்ம கலங்கணும்? ஏன் நம்ம கண்ணீர் வடிக்கணும்? அல்லேலூயா. ஓ மக்கு நன்றி ஐயா. ஓ ரபா சந்தரி பலபதி பரி பலபலமோ நிஹாதே. நாளைய தினத்தை குறித்து பயம் வேண்டாம். ஆமென். நாளைக்கு என்ன நடக்குமோன்னு சொல்லிட்டு பயப்படாதீங்க. நாதன் இயேசு எல்லாம் பார்த்து கொள்வார். உன் பிள்ளைகளை பார்ப்பார், உன் கணவனையும் பார்ப்பார், உன் மனைவியும் பார்ப்பார். நாளை தினத்துல கவலைப்படாதீங்க. நாதன் இயேசு எல்லாம் பார்த்து கொள்வார். ஆமென். அல்லேலூயா. நாளைக்கு என்ன நடக்க போதோ அங்கலாய்த்து போய் வந்திருக்கலாம். கர்த்தர் சொல்றாரு, நாளை தினத்தை குறித்து கவலைப்படாத. இயேசுவே, நாளைய தினத்தை குறித்து பயமில்லை. நாதன் இயேசு எல்லாம் பார்த்து கொள்வார், எல்லாம் பார்த்து கொள்வார். நாளைய தினத்தை குறித்து பயமில்லை. நாதன் இயேசு எல்லாம் பார்த்து கொள்வார், எல்லாம் பார்த்து கொள்வார். கேடு வரும் நாளில் கூடார மறைவினிலே ஒளித்து வைத்திடுவார். கேடு வரும் நாளில் கூடார மறைவினிலே ஒளித்து வைத்திடுவார். கண்மலையின் மேல் உயர்த்தி நிறுத்திடுவார். ஆமென். கண்மலையின் மேல் உயர்த்தி நிறுத்திடுவார். கொஞ்சமும் கலக்கமில்லை. ஆமென். கொஞ்சமும் பயமில்லை. நாளைய தினத்தை குறித்து பயமில்லை. நாதன் இயேசு எல்லாம் பார்த்து கொள்வார், எல்லாம் பார்த்து கொள்வார். நாளை தினத்துல என் சூழ்நிலை என்ன நடக்குமோ, என்ன ஆகுமோ என்று கலங்கி போய் வந்திருக்கலாம். ஆமே. ஆண்டவர் சொல், நாளைய தினத்தை குறித்து நீ கவலைப்படாத. ஆமே. கேடு வரும் நாளில் கூடார மறைவில. ஆமே. உனக்கு ஒரு ஆபத்து வருது, உனக்கு சூழ்நிலைகள் வருது, உனக்கு போராட்டங்கள் வருது, உனக்கு நிந்தனைகள் வரும்போது, கேடு வரும்போது, நம்முடைய கூடார மறைவில கர்த்தர் உன்னை ஒழித்துக் கொள்கிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கேடு வரும் நாளில் கூடார மறைவினிலே உயர்த்தி நிறுத்துவார். கண்மலையின் மேல் உயர்த்தி நிறுத்திடுவார். கண்மலையின் மேல் உயர்த்தி நிறுத்திடுவார். கலக்கம் எனக்கில்லை. ஆமென்.
சொல்ல முடியும்? ஆமென். தகப்பனும் தாயும் கைவிட்டாலமா, தகப்பனும் தாயும் சொல்லுவாங்க நாளை தினத்தை குறித்து நீ கவலைப்படாத அப்படின்னு. ஆனா அவங்க சொன்னாலும் நம்மளுக்கு கவலைகள் உண்டாகும். ஆமென். ஆனா தாயின் கருவிலை உன்னை கண்ட தெய்வம், அல்லேலூயா, தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டாலும், ஆமென் ஆமென், அல்லேலூயா, தகப்பன் கூட நம்மளை கைவிட சூழ்நிலை வந்திருக்கும், தாய் கூட நம்ம மறந்து போகிற நிலைமைகள் வந்திருக்கிறோம், அல்லேலூயா. ஆனா கர்த்தர் சொல்றாரு, அவர்கள் உன்னை மறந்தாலும் நான் உன்னை ஒருபோதும் மறக்க மாட்டேன். ஜீசஸ், அல்லேலூயா. எப்படி அவரோட அன்பு பாருங்க. தகப்பனும் தாயும் கைவிட்டாலும், ஆமென். எவ்வளோ பேருடைய சாட்சிகள் நான் கேட்டிருக்கேன். என்னை தகப்பன் கைவிட்டுட்டாங்க, என் தகப்பன் என்னை விட்டு போயிட்டாங்க. ஆமென். அந்த சூழ்நிலை மத்தியிலும் கர்த்தரை நோக்கி நான் பார்த்தேன், இயேசுவை நோக்கி நான் கூப்பிட்டேன். அல்லேலூயா. கர்த்தர் எனக்கு ஆதரவா இருந்தார். கர்த்தர் எல்லா சூழ்நிலைகளும் எனக்கு உதவி செய்கிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும், ஆண்டவரே, தகப்பனை இழந்து, தாயை இழந்து, ஓ ஹalleluya, ஓ ஹalleluya, ரபா சந்தரி பலபல, ஓ ஹalleluya, நன்றி ஆண்டவரே, ஓ ரபா சந்தரி பலபல பரி பரி பலபா ஷபா பாபா பாபா, நன்றி ராஜா, ஓ ரபா சந்தரி பலபல பலபல, ஓ மக்கு நன்றி. நன்றி ஆண்டவரே. மரண பள்ளத்தாக்கில் உருவ நடந்து நான் நீரூற்றாய் மாற்றிக்கொள்வேன். மரண பள்ளத்தாக்கில உருவ நடந்து அதை நான் நீரூற்றாய் மாற்றிக்கொள்வேன். ஆமென். அல்லேலூயா. மரணம் போன்ற உனக்கு பிரச்சனைகள் வரலாம். அல்லேலூயா. அல்லேலூயா. அது நீ உருவ நடந்துதான் போகணும். எஸ். அல்லேலூயா. ஐயா ஆண்டவரே எனக்கு இது வேண்டான்னு சொல்ல முடியாது. அல்லேலூயா. நீ அங்க போனாதான் உனக்கு அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. அந்த வழியா நீ கடந்து போனாதான் கர்த்தருடைய கரம் உன்னை நடத்தும் என்பதை நீ உணர முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவரே எனக்கு இந்த வேண்டாம் ஆண்டவரே, இந்த மரண பள்ளத்தாக்கு வேண்டாம், இந்த சோதனை வேண்டாம், இந்த பிரச்சனைகள் வேண்டான்னு நம்ம அதை தள்ளிட்டு போனா சோதனை இன்னும் அதிகமா தான் இருக்கும். அல்லேலூயா. அந்த சோதனை மத்தியிலும் அந்த வேதனை மத்தியிலும் ஆண்டவரே இதை நீ எனக்கு அனுமதிக்கிறீர், இதை நீ எனக்கு அனுமதிக்கிறீர். அல்லேலூயா. அந்த சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு நீ நடக்கும்போது கர்த்தருடைய வழி நடத்துதல், கர்த்தருடைய அற்புத கரம், ஆமென், உன்னை வழி நடத்த கரம் உன்னால பார்க்க முடியும். அல்லேலூயா. அக்கினி நடந்து வந்தோ ஆனால் சேதம் ஒன்றும் இல்லை அப்பா. எப்படியா அக்னியில் நடக்கிறீங்க. இப்ப சொன்ன பாத்தீங்களா, மரண இருளில் பள்ளத்தாக்குல நான் நடந்தாலும் கர்த்தர் என்னோட கூட இருக்கிறார். ஆமென். நீ அக்னியில் நடக்கும் போது நீ வேகாத இருப்பாய். ஆமென். அக்னி ஜுவாலை உன்மேல் பற்றும் போது கூட அது உன்னை பற்றி பிடிக்காது. ஆமென். பாடுங்க உற்சாகமாக தேவன் கைகளை தட்டி. ஆமென். அக்னியில் நடந்து வந்தோ ஆனால் சேதம் ஒன்றும் இல்லை அப்பா. தண்ணீரை கடந்து வந்தோ நாங்க மூழ்கி போகவில்லை அப்பா. அக்கினியில் நடந்து வந்தோ ஆனால் சேதம் ஒன்றும் இல்லை அப்பா. தண்ணீரை கடந்து வந்தோ நாங்க மூழ்கி போகவில்லை அப்பா. உங்கள் கிருபை எங்களை விட்டு இனி பொழுதும் விலகலப்பா. உங்கள் கிருபை எங்களை விட்டு இனி பொழுதும் விலகலப்பா. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. செங்கடலை நீ பிளந்து செவ்வையான பாதை தந்தீர்.
விலகலப்பா கிருபை எங்களை விட்டு இப்பொழுது விலகலப்பா வல்லமை தாரும் தேவா தேவை தேவா அது இப்போ தாரும் தேவா தேவை தேவா அது இப்போ தாரும் தேவா மாம்சமான யாவர் மீதோ ஆவியை ஊற்றுவேன் என்று மாம்சமான யாவர் மீதோ சொல்வாரே தரிசனம் சொல்வாரே பொழுதிடும் வல்லமை முன்னடத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழுதிடும் வல்லமை முன்னடத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை நாளை போல பெரிதான முழக்கத்தோடு வல்லமையாக இறங்கி
அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை. ஓ தேவனுடைய வல்லமை ஆவியானவரை கொண்டாட விடுதலை உண்டு. தேவ ஆவியான வல்லமை அவரை கடந்து வந்திருக்கிறது. இப்பொழுது விடுதலை ஆக்குகிறார். பாவத்தின் விடுதலை, சாபத்தின் விடுதலை, வியாதியின் விடுதலை, வறுமையின் விடுதலை, 3ஆம் 4ஆம் தலைமுறை செய்த பாவங்களை இப்பொழுது இயேசு விடுவிக்கிறார். வல்லமை இப்பொழுது இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு மேலும் வந்து அமருவதாக இப்பொழுது விடுவிப்பீராக. ஓ விடுதலையின் வல்லமை இப்போது இறங்கட்டும். துதினால விடுதலை. ஓ துதிங்க. ஹalleluya ஹalleluya ரகபதகபல கரதுரபல ஷந்தர ஹalleluya ஷபபபபபப ரகபலகன துருடுலு ஹalleluya. ஓ ஹalleluya ஹalleluya. நன்றி ஆண்டவரே. ஓ என்னுடைய ஜனங்களை மீட்கும் வருஷம் வந்தது. இயேசுவே உமக்கு நன்றி. என்னுடைய ஜனங்களை மீட்கும் வருஷம் வந்தது என்று ஓ ஆண்டவர் சொல்றாருபடியா. ஓ உமக்கு நன்றி. நிச்சயமாகவே ஓ நான் உன்னை மீட்டுக் கொள்வேன். நிச்சயமாகவே நான் உன்னை மீட்டுக் கொள்வேன். ஓ சந்ததிகளை மீட்டுக் கொள்வேன். தூரத்தில் இருக்கிற உன் சந்ததி மேலையும் ஹalleluya என்னுடைய ஆவியை ஊற்றுவேன். ஹalleluya ஒரிபலப ஷபபபபப ஒரிபலபலபதி பரிபலப ஷந்தரி பலபலப ரிக்கப ஷந்தரி பலபலப ரிக்கபலபலப. நன்றி ஆண்டவரே. நீ நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் கிரியை செய்கிற ஆவியானவர் உனக்குள்ள இருக்கிறபடியா உனக்கு நன்றி ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. Thank you Jesus. ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லுகிறார். மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். ஹalleluya. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இங்க வந்திருக்கிற நீங்க இல்ல பார்த்து ஆண்டவர் ஆவியானவர் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். மரண இருளின் பள்ளத்தாக்கு, மரண இருள், மரண பயம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலை கடந்து போனாங்க. ஒரு கடலே இரண்டாக பிளந்தது. அவருடைய சுவாச காற்றினாலே சங்கீதக்காரன் பாடுகிறார். அவருடைய சுவாச காற்றினாலே செங்கடல் இரண்டாக பிளந்து மதில் சுவர் போல நின்றதா. ஹalleluya. அவருடைய சுவாச காற்று உம்மேல் வீசுகிறது. உனக்கு முன்பாக எப்பேற்பட்ட அடைக்கப்பட்ட வாசல்கள் இருந்தாலும் அதை தேவன் திறப்பார். ஏப்பத்தாவின் தேவன் திறக்கப்படுவதாக. மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நீ நடந்தாலும் பொல்லாப்புக்கு ஹalleluya ஆமென் பயப்படே. ஏனா தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீங்க. நீங்க சொல்லுங்க, தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீங்க. ஏசப்பாவும் கூட வராரு. நீங்க தனிமையா வந்திருக்கலாம், ஆனா போகும்போது தேவ ஆவியானவர் உனக்குள்ளே வாசம் செய்ய வல்லவராய் இருக்கிறார். நீ வெறுமையை போவதில்லை. தேவனை நிரப்பி உன் கரத்தை பிடித்துக் கொண்டு போக போகிறார். உன்னோடு கூட இருக்க போகிறார். உன்னை வழிநடத்த போகிறார். உன்னை வானகமல் தலையாக உயர்த்த போகிறார். நீ கீழாக மேலவாய். உன் சத்துரு அழிவு வந்து போவான். உனக்கு விரோதமாக செயல்பட கிரியைகள் அழிந்து போகும். ஹalleluya. உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஹalleluya ஹalleluya. அவர் அபிஷேகம் பண்ண வல்லவராய் இருக்கிறார். இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு மேலும் ஒரு விசேஷ அபிஷேகத்தை கர்த்தர் ஊற்றி இருக்கிறார். கைகளை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லுமா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி நன்றி நன்றி. பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. வழி நடத்துவீராக. மீட்பரும் இரட்சகருமாகிய அப்ப இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென் ஆமென். ஹalleluya. அப்படியே நிற்போம். இந்த வாரம் திருமண நாள், பிறந்த நாள் யாருக்காச்சும் இருக்குமானால் கையில உயர்த்தி சொல்லுங்க, ஜெபிக்கும்படியாக நான் கேட்டுக்கொள்ளுங்க. ஜெபிக்க போறோம். ஹalleluya.
இந்த வாரம் திருமண நாள் பிறந்த நாள். அல்லேலூயா. வியாதிப்பட்ட மக்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் இதுல நாய்ஸ் வருதா? ஸ்பீக்கர்ல நினைக்கிறேன். அல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். Glory to God. Hallelujah. அப்படியே கரங்களை மூடி கரங்களை உயர்த்துவோம். வியாதிப்பட்ட மக்களுக்காக ஜெபிக்க போகிறோம். அல்லேலூயா. தேவன் வியாதியிலிருந்து விடுதலை தரணும், பாவத்திலிருந்து விடுதலை தரணும், சாபத்திலிருந்து விடுதலை தரணும். அல்லேலூயா. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஆமென். நம்ம மத்தியில கூட அருமை சகோதரர் தண்டையார்பேட்ல இருந்து வந்திருக்கிறாங்க. தேவன் அவர்களையும், ஐயா உங்க பேரு அருண். ஆமென். அப்படியே அவர்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆவியானவர் எங்க உண்டு அங்க விடுதலை உண்டு. தேவ ஆவியானுடைய வல்லமை இப்போது இறங்க போகிற அந்த மகனை, அந்த குடும்பத்தார கதை தொட போகிறார். அது மாத்திரமல்ல, நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற ஒருவேளை நீங்க மரணக்கட்டில் அவதிப்பட்டிருக்கலாம், பாவக்கட்டு சாபக்கட்டில் நீங்க அவதிப்பட்டிருக்கலாம். இயேசு இப்போது விடுதலை ஆக்குகிறார். அல்லேலூயா. இயேசு கூட வரப்போகிறார். அல்லேலூயா. இயேசு உனக்குள்ள வாசம் செய்ய போகிறார். அல்லேலூயா. ஆவியானவர் எங்க உண்டு அங்க விடுதலை உண்டு. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால திரியேக தேவரே நீங்க கடந்து வந்து ராஜா இந்த விண்ணப்பங்களை கேட்டு இப்போது விடுதலை தருவீராக. உங்க மகிமை, உங்க வல்லமை இப்போது இங்க வந்திருக்கிற இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேலும் உங்க வல்லமை இறங்கட்டும், விடுவிப்பீராக. இயேசுவின் நாமத்தினாலே கட்டுகளை உடைக்கிறோம். சாபங்கள் முறிந்து போகட்டும். 3ஆம் 4ஆம் தலைமுறை செய்த பாவங்களை என் தேவனின் மன்னிப்பீராக. ஒரு புதிய சிருஷ்டியாக மாற்றுவீராக, புதிய மனுஷனாக மாற்றுவீராக. புதிய வல்லமை இப்போது விடுதலையின் தேவனே நமத்தில வந்திருக்கிறார். சகோதரர் அருணுக்காக ஜெபிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்ட பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். இப்போது விடுதலையின் தேவன் இறங்கி விடுவிப்பீராக. துதியினால விடுதலை, ஆவியானவர் எங்க உண்டாங்க விடுதலை, சத்தியத்தை மறுபடியும் சத்தியங்களை விடுதலையாக்க என்று பார்க்கிறோம் அல்லவா. இப்போது சகல விடுதலை உண்டாக்குவீராகப்பா. இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி செங்கடலை கடந்து கரை சேர்ந்தார்களோ என் தேவ ஆவியானவரும் இவர்கள் கரை சேர்வார்களாக. இயேசுவின் நாமத்தினாலே சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அக்னி சூழலை போடப்பட்டது. 7 மடங்கு இன்னும் அதிகமாக சூடாக்கினார்கள். இருந்தாலும் நீ சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ 3 பேர் அக்னியிலே போடப்பட்டாங்க. என் தேவ ஆவியானவர் கரை இறங்கி 4வது நபராக நீர் அவர்களோடு கூட இருந்து ஒரு அக்னி வாசம் கூட அந்த சரீரத்தில் வராதபடி, முடி கருக போகாதபடி அல்லேலூயா நீங்க பாதுகாத்தீரே. அப்பேற்பட்ட தேவன் இன்னைக்கு உன்னோடு கூட கடந்து வந்திருக்கிறார். ஒரு சேதமும் அணுகாதபடி கர்த்தர் உன்னை பாதுகாக்கிறார். ஷகபலா தோரோடோலோ ரிகபலா துரபலா ஷந்தரடல பரபரபர. அல்லேலூயா. சத்துருக்கள் தானியேலை எப்படியாச்சும் சிங்கக்கேபில போட்டு பீஸ் ஆகும் நினைச்சாங்க. அல்லேலூயா. நான் ஆராதிக்கிற தேவன் என்னை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார் என்று சொன்னார். அல்லேலூயா. அவர் தப்புவிக்காலும் பரவாயில்லப்பா, நான் ரத்த சாட்சியா மரிப்பேன். அல்லேலூயா. ஆமென். இருந்தாலும் ஆமென், கர்த்தர் சிங்கங்களின் வாயை கட்டி போட்டாரு. அல்லேலூயா. தானியேல் மேலிருந்து கீழே போடும் பொழுது சிங்கங்கள் அப்படியே மேல பஞ்சுமெத்த மாதிரி உட்கார்ந்துட்டு இருந்தாருங்க தானியேல். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். ராஜாவுக்கு நைட் ஃபுல்லா தூக்கம் வரல. காலையில வந்து பாக்குறாரு, ஓ தானியேலே நீ ஆராதிக்கிற தேவனை தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா? அல்லேலூயா. ஏமே என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீ ஆராதிக்கிற தேவன் யார்? அல்லேலூயா. அல்லேலூயா. நீ தொழுது கொள்ளுகிற தேவன் யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உனக்காக எனக்காக பிறந்தார் ஐயா. அவர் உனக்காக எனக்காக மரித்தார் ஐயா, ரத்தம் சிந்தினார் ஐயா. 3ஆம் நாளே உயிர்த்தெழுந்த தேவன் இன்னைக்கு நம்மோடு கூட வாசம் செய்கிறார் ஐயா. இயேசுவும் கூட இருப்பாரானால் ஒரு சேதமும் அணுகாது. அவர் பாதுகாக்க வல்லவராய் இருக்கிறார். கரங்களை தட்டுவோமா இயேசுவின் நாமத்தினாலே. இப்போது ஆண்டவரே அப்பா, எப்பேற்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் என் தேவனில் கடந்து வந்து விடுதலை தருவீராக. Deliverance in the name of Jesus.
இயேசு நாமத்தில் பிதாவே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். இப்போது கூட ஒரு பாடலை பாடும்பொழுது காணிக்கைகளை நாம் செலுத்த போகிறோம். ஹல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். Glory to God. Glory to God. Hallelujah. ஸ்பெஷல் சாங்ஸ் யாரா பாடுறீங்களா? இந்த மட்டும் காத்தே பாடுறியாமா ஸ்பெஷல் சாங்ஸ்? வாங்க. ஹல்லேலூயா. Praise the Lord. Amen. Praise the Lord. Hallelujah. Hallelujah. Thank you, Jesus. நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அசைந்தாலும் என் நம்பிக்கை அஸ்திவாரம் அசைந்தாலோ நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நிற்கும் பூமி நிலை கொடிந்து அழிந்தாலோ என் நம்பிக்கை அஸ்திவாரம் அசைந்தாலோ நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலோ நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலோ வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலோ என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலோ வாழ்க்கை முடிந்தது என்று மறுவாழ்வு என்றாலோ என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலோ நம்புவேன் என் இயேசு ஒருவரை. என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலோ நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. ஆமாப்பா. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அலைந்தாலோ என் நம்பிக்கையின் அஸ்திவாரம் அசைந்தாலோ. சொல்லுங்க. நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலோ என் நம்பிக்கையின் அஸ்திவாரம் அசைந்தாலோ நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலோ நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலோ நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. ஆமென். ஆமென். உட்காருவோம். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. மகா கிருபையும் இரக்கம் நிறைந்தவரே, இந்த வேளை கர்த்தாவை பாடி துதிக்கும்படியாக ஆராதிக்கும்படியாக செய்த கிருபைகளுக்காக நன்றி. வந்த ஒரு ஆசிரியங்க தடைப்பட்ட மக்களையும் கூட்டிக் கொண்டு வாங்க, திரளான மக்களை கூட்டிக் கொண்டு வாங்க. சத்தியத்தையும் அவர்கள் சத்தியங்களை விடுதலையாக்கும் என்று சொன்ன தேவன் இப்போது கூட ஆசீர்வதிங்க, பலப்படுத்துவீராக. மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனில் நலத்தை கொடுத்த காணிக்கைகளை பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தில் அங்கீகரித்து ஆசீர்வதித்து வழிநடத்துங்க. இயேசு நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆமென். நன்றி. ஹல்லேலூயா. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. சாட்சி நேரம். கர்த்தர் நம்ம சபைக்கு
ஒரு அற்புதம் செய்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கடந்த பல ஓரிரு வருடங்களாக நம்ம ஜெபம் பண்ணிட்டே இருந்தோம், ஏசி வாங்கணும் என்று சொல்லி. அல்லேலூயா. கர்த்தருடைய கிருபையில ஆமென் 3-4 நபர்கள் அதற்கு உதவி செய்தார்கள். அல்லேலூயா. நாட்மாய் கூட ஏசி நேற்று மதியம் தான் வந்து இன்ஸ்டால் பண்ணாங்க. அல்லேலூயா. ஆமென். 2 டன் ஏசி வாங்கும்படியாக கிருபை செஞ்சாங்க. வெளியே ரேட்லாம் பார்த்தீங்கன்னா 57,000 ரூபாய் அந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் டிஸ்கவுண்ட் பண்ணி 53,000 சொன்னாங்க. அதுக்கப்புறம் 5% டிஸ்கவுண்ட் பண்ணுறோன்னாங்க. அதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்துட்டு பெரிய பெரிய ஷாப்பில் கூட டிஸ்கவுண்ட் கேட்டு பார்த்தோம். அதுக்கப்புறம் சில பேர் நண்பர்கள் தெரிஞ்ச மூலமாக ரெஃபர் பண்ணலாம், வாங்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. பட் எல்லாத்தையும் காலதாமதமே போயிடுச்சு. பிரதர் தான் வந்து ரொம்ப சீக்கிரம் வாங்க சொல்லிட்டு ரொம்ப சொல்லிட்டே இருந்தாரு. அல்லேலூயா. ஆமென். அப்ப சரி ஜெபம் பண்ணிட்டே இருந்தோம், கடன் இல்லாம வாங்கின ஆண்டவரே என்று சொல்லி. அல்லேலூயா. ஆமென். அப்படியாக கர்த்தருடைய கிருபையில காணிக்கைகளாம் வந்துச்சு. ஆமென். ஆமென். வந்து அதை கேட்ட போல கர்த்தருடைய கிருபையில வெளியே எங்கேயுமே இந்த ரேட் கிடைக்காது. ஆமென். 46,000 ரூபாய் சர்ச்சுக்காக. அவர் சொன்ன பிரைஸ் ஃபைனலா 51,000 சொன்னாங்க. சரி 50,000 சொன்னாங்க. நான் கடைசியா 46 கேட்டேன். சரி ஓகே, சர்ச்சுக்காக வேண்டி எனக்கு லாபம் இல்லாம நான் அவரு எவ்வளவு படுது, அவருக்கு என்ன ரேட் வருது நமக்கு தெரியாது, ஆண்டவர் தான் அறிவார். அவர் சொன்னாரு எஸ்ஜேஎஸ் என்டர்பிரைஸ் இங்க நம்ம கைவேலி ஜங்ஷன்ல பாரத் பெட்ரோல் பங்க் பக்கத்துல இருக்கு எஸ்ஜே என்டர்பிரைஸ் சொல்லிட்டு. அந்த ஜஸ்டின் அவர் பிரதர் வந்து நமக்கு இந்த 2 டன் ஏசி பேனசோனிக் ஃபுல்லா காப்பறது இன்வெர்டர் ஏசி. அல்லேலூயா. 46,000 ரூபாய்க்கு கிடைக்கும்படியாக வாங்கி கொடுக்க முடியாது. தேவன் கிருபை செய்தார். கர்த்தருக்கு தேவனுக்கு நன்றி சொல்லுமா. கொடுத்த ஒவ்வொரு கரங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். அல்லேலூயா. ஆமென். தொடர்ந்து இதற்காக நம்ம ஜெபித்துக் கொண்டே வந்தோம். அந்த கர்த்தர் விண்ணப்பத்தை கேட்டு அருமையாக வாங்கக்கூடிய கிருபை செஞ்சாங்க. ஆமென். ஏன்னா 1.5 டன்னே கிட்டத்தட்ட 42,000 அந்த மாதிரி ரேட்லாம் போயிட்டு இருக்கு. ஓகேங்களா. நாங்க எக்ஸ்சேஞ்ச் போட்டு 35,000 வாங்கின கீழே 1.5 டன் ஏசி. அல்லேலூயா. பாருங்க, இது 2 டன் வாங்க முடியாது. கர்த்தர் கிருபை செஞ்சாங்க. அதே போல ஸ்டெபிலைசர் எல்லாமே எல்லாவற்றையும் கர்த்தர் நேர்த்தியாக செய்து முடித்தார். ஆமென். சோ கொடுத்த கரங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். ஆமென். இன்னும் ஒரு ஏசி போடணும் இந்த சைடுல. அல்லேலூயா. ஆமென். சோ அந்த காரியமும் தேவைகள் சந்திக்கப்படணும். அல்லேலூயா. அவர் சொல்லிட்டாரு, நீங்க வாங்கிக்கங்க பாஸ்டர், நீங்க வாங்கிக்கங்க பாஸ்டர், இஎம்ஐ தான் கட்டுங்க. இஎம்ஐ எல்லாம் கட்ட முடியாது ஐயா. அல்லேலூயா. ஆமென். நாங்கள் ஒரு சிறிய கூட்டம் தான். ஆமென். எங்களுக்கு கொடுத்தா விசுவாசப்பாடு தான், நாங்கள் கொடுத்தா செயல்படுவோம். ஆமென். வாங்குவோம். நாங்க ஊழியம் ஆண்டவர் கொடுக்க எப்படி நடத்துறா நம்ம செயல்படுவோம். ஆனா இந்த மாதிரி போய் கடன்லாம் வாங்கிட்டு பண்ண முடியாது. அல்லேலூயா. ஆமென். அதுக்காக ஜெபம் பண்ணோம். ஒரு அம்மா சொன்னாங்க, ஐயா நீ வாங்க, நான் மாசம் 3,000 இஎம்ஐ தரேன். அவங்களே பெருக்கிட்டு இருக்காங்க. ஆனால் பாருங்க, அப்ப இப்பேற்பட்ட உள்ளங்களை கர்த்தர் எழுப்பி இருக்கிறார். ஆமென். கொடுக்கிற உள்ளங்களை கர்த்தர் எழுப்பி இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். எல்லாரும் நாம் கொடுத்தவங்க எல்லாம் வந்து இருந்தவங்க எல்லாம் கிடையாது. அல்லேலூயா. ஆமென். தன்னைக்கிட்ட என்ன இருக்கோ அதுல இருந்து ஒரு பகுதியை எடுத்து கர்த்தருக்காக கொடுத்தாங்க. ஆமென். கொடுங்கள், அப்பொழுது கொடுக்கப்படும். அல்லேலூயா. ஆமென். உற்சாகமாய் கொடுக்கின்ற தேவன் பிரியமாய் இருக்கிறார். ஆமென். நம்ம விதைத்திருக்கிறாங்க அந்த குடும்பத்தார சகலத்துக்கு தேவன் ஆஸ்வதிக்கணும். அல்லேலூயா. ஆமென். அந்த 4 குடும்பத்தார், அது சிறிதாயதோ பெரிதானோ நமக்கு தெரியாது, கர்த்தர் அறிவார். அல்லேலூயா. இந்த உள்ளங்களை கர்த்தர் பார்த்திருக்கிறார். ஆமென். அப்படியே கரங்களை உயர்த்தி ஏசிக்காக. ஆமென். கரண்ட் பில் வரக்கூடாது. ஆமென். அல்லேலூயா. அதெல்லாம் இன்வெர்டர் ஏசி வாங்கி போட்டிருக்கிறேன். ஆமென். 2 டன் வேற. பிரைஸ் எல்லாம் நோட் பண்ண நினைச்சேன், எவ்வளவு ஓடுதுன்னா நோட் பண்ணவே இல்லை. சரி பரவாயில்ல. அப்படியே தேவனை ஸ்தோத்திரிப்போமா. அன்பின் தாப்புனே, இந்த வேலைக்காய் ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, அப்பா அந்த ஏசி வாங்க முடியாச்சு, இந்த கிருபைக்காய் நன்றி. விண்ணப்பங்களை கேட்டு அருமையாக ஆண்டவர் இந்த பேனசோனிக் ஏசி வாங்க முடியாக 2 டன் ஏசி வாங்க முடியாச்சு, இந்த கிருபைக்காய் நன்றி. கொடுத்து ஆண்டவரே அன்பு சகோதரர்களையும் சகோதரரையும் ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே இதற்காக ஆண்டவரே அப்பா பிரயாசப்பட்டு ஆண்டவரே அப்பா தாப்பனை ஊக்குவித்த ஒவ்வொருவரையும் நீங்க பேரு பேராக ஆசீர்வதிங்கப்பா. நாங்கள் பல வருடங்களாக பிரயாசப்பட்டு ஜெபித்துக் கொண்டு வந்திருந்தோம் ஆண்டவரே. ஆனா இன்றைக்கு ஆண்டவரே இந்த ஏசியை வாங்கும்படியாக செய்த கிருபைக்காய் நன்றி நன்றி நன்றி. கொடுத்த கரங்களையும் உள்ளங்களையும் நீர் ஆசீர்வதிப்பீராக.
பெரிய காரியங்கள் செய்யுங்க. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்துல bless in the name of Jesus. சகல ஆசீர்வாதம் உண்டாகட்டும் இயேசு நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென். praise the Lord. அல்லேலூயா. ஆமென். அது மாத்திரமல்ல, ஞாயிற்றுக்கிழமை அறிவிப்புகள் ஞாயிற்றுக்கிழமை தோறும் காலை 9 மணிக்கு ஆராதனை நடைபெறும். அல்லேலூயா. அதே போல அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை 9 மணி கிறிஸ்துமஸ் ஆராதனை 9 மணி as usual 9 o'clock சர்வீஸ். ஆமென். அல்லேலூயா. மாத்திரமல்ல, கடந்த ஒரு சில வாரங்களாக இந்த மிஜாம் புயலுக்கு வந்து நம்ம இந்த வெள்ளத்துல ஏற்பட்ட மக்களுக்கு நமக்கு சில தொண்டு நிறுவனங்கள், சில நபர்கள் அவங்க நமக்கு மளிகை சாமான், காய்கறிலாம் வாங்கி கொடுத்தாங்க. கடந்த 2 வாரத்துக்கு முன்னாடி நம்ம என்ன செஞ்சோம், கிட்டத்தட்ட 400 பேருக்கு மேல நம்ம சாப்பாடு கொடுத்துருக்கிறோம். அல்லேலூயா. மெயின் பிரிஞ்ச் முட்டை போட்டு கொடுத்தோம். ஒரு ஸ்ட்ரீட் விஷன் என்ற தொண்டு நிறுவனம் இங்க நமக்கு கொடுத்தாங்க. அப்புறம் பின்னால அந்த பகுதியில் 10 அடி தள்ளி போயிடுச்சு, அங்கே கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் ஜான் ஜெபரஜயா மூலியமாக 2 டைம் மளிகை சாமான் வாங்கி கொடுத்தாங்க. அப்போ சாம்பார் சாதம், வெஜிடபிள் பிரிஞ்சும், வெஜ் பிரியாணி நம்ம போட முடியாது, கர்த்தர் கிருபை செஞ்சாங்க. இன்னைக்கு ஐபிசிஎம் அல்லேலூயா ஆமென் அவர்கள் வந்து எல்லா மக்களுக்கும் நீங்க என்ன செய்யுங்க, கண்டிப்பா நீங்க ஹெல்ப் பண்ணுங்க, சாப்பாடு போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொண்டாங்க. அல்லேலூயா. அவர் கேட்டுக்கொண்டதின் பிரகாரமாக அல்லேலூயா இந்தியா பைபிள் கேம்ப் மினிஸ்ட்ரிஸ் ஃப்ளட் ரிலீஃப் சப்போர்ட் அல்லேலூயா ஐபிசிஎம் வெள்ள நிவாரணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 250 பேருக்கு நீங்க 200 பேர் போட சொன்னாங்க. அல்லேலூயா. இருந்தாலும் பரவாயில்ல, நாங்க எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு வந்து 250 பேருக்கு மேல அங்க நீங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரயாசப்பட்டு எல்லாமே காய்கறில தான் நேற்று நைட்டு எல்லாமே அரிசி, மல்லிகை சாமான், காய்கறி எல்லாம் நைட்டு வரதுக்கு 11:30 ஆயிடுச்சு. அல்லேலூயா. வந்து எல்லாம் இறக்கி வச்சு எல்லாம் ரெடி பண்ணி இருக்கிறோம். ஆமென். சோ அதை செய்வதற்கும் ஆட்களை ஒழுங்குபடுத்தி இருக்கிறோம். இப்ப பாத்திரம் வாங்க போயிருக்கிறாங்க. அல்லேலூயா. எப்போ ரெகுலரா வந்து கொடுத்தவங்க ஒரு ஆர்டர் வந்துருச்சான், பக்கத்துல ஒரு கடையில எடுத்துருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏதோ வாட் எவர் இட் இஸ் கர்த்தர் கிருபையில அல்லேலூயா கிடைக்கணும். செம்மையாக இன்னைக்கு நடத்தி கிட்டத்தட்ட 250 பேருக்கு மேல இன்னைக்கு இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கணும். போன டைமே செஞ்சது சரணபவன்ல செஞ்ச பிஸ்மில்லா பாத் மாதிரி இருந்துச்சு. அது முருங்கா மட்டும் தான் இல்லை. ஆமென். இந்த டைம் நாங்க சொன்னோம், கண்டிப்பா முருங்கா போட்டே ஆகணும். ஏன்னா போட்டே மரம் வந்து நிறைய முருங்கா ஒழிஞ்சிருக்கோம், சல்லுன்னு இருந்திருக்கும். ஆனா டைம் வந்து முருங்கா போட்டாகணும். அல்லையா நெய்ய வாங்கணும்னு சொல்லிட்டு நல்லா குவாலிட்டியா நம்ம எப்படி செய்வோம், நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கு அந்த மாதிரி செய்யணும்னு சொல்லிட்டு நம்ம பிரயாசப்பட்டு எவ்வளவு காஸ்ட்லியாலாம் பரவாயில்ல சொல்லிட்டு எல்லாமே குவாலிட்டியா. சில பேர் சொன்னாங்க, ஐயா இங்க போங்க, நீங்க நைட்டு 7 மணிக்கு மேல போனா கூட கொஞ்சம் கம்மியா கொடுப்பாங்க, அது நசல் கொண்டு புசல் கொண்டு தான் தேவையில்லை. அல்லேலூயா. பெஸ்டா செய்யணும். ஆமென். கடந்த முறை சொன்னாங்க, பாஸ்டம்மா ஆபேல் காணிக்கை செலுத்தினாராம், பெஸ்டா செலுத்தினாராம். அல்லேலூயா. ஆமென். தேவன் அதை அங்கீகரித்த அந்த அவங்க செய்ய அந்த கிரியையினால நற்சாட்சி பெற்றாங்களாம். அல்லேலூயா. அதே போல நம்ம செய்யணும், பெஸ்டா செஞ்சுட்டு போயிடணும். அல்லேலூயா. ஆமென். சோ அப்படி நம்ம செஞ்சதுல அப்படிதான் நிறைய பேர் சொன்னாங்க. அல்லேலூயா. நிறைய பேர் தேங்க்ஸ் பண்ணாங்க. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. பிரைஸ் தி லார்ட். அதே போல நீங்க ஜெபம் பண்ணி கொள்ளுங்க. கேலண்டர் வாங்கணும். அல்லேலூயா. ஆமென். சோ இப்படியாக கேலண்டர் தேவைகளுக்கு ஒரு அம்மா காணிக்கை கொடுத்தாங்க. அல்லேலூயா. ஆமென். ஒரு பாட்டு கொடுத்தாங்க. எப்படியோ கர்த்தர் நமக்கு தேவைகளை சந்தித்து கொண்டு வருகிறார். திடீர்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஸ்டெபிலைசர் வந்து கடையில இருக்கு 4kV லோ வோல்டேஜ் 90, 100லாம் வரும் வெயில் காலத்துல. அப்ப ஸ்டெபிலைசர் தான் முக்கியம். அப்ப திருப்பி 4kV கடையில 2500 ரூபாய் போஸ்ட் பண்ணுவாங்க. பட் 4kV அட்வான்ஸ் மாடல் இது. அப்ப இதே வந்து 4300 ரூபாய் கடைங்களுக்கு கொடுக்கறது. மேனுஃபேக்சர் வச்சிருக்கனால ஒமேகா அதற்குனால அவரு அந்த எம்டி வந்து எனக்கு தெரியும் கொரோனா காலத்துல இருந்து. ஸோ நிறைய பேருக்கு நான் வாங்கி கொடுத்துருக்கேன். ஸோ அப்போ அது தில்லி பார்த்தீங்கன்னா 4000 ரூபாய் வாங்கணும். அல்லேலூயா. ஆமென். ஸோ அது மட்டும் இல்லை, நேற்று தினத்துல ஒரு அற்புதம் நடந்துச்சு. எங்க அம்மாவுக்கு எங்களுக்கு மாமியாருக்கு லிஸ்ட்ல வந்துச்சு, ஆனா எங்க அம்மாவுக்கு லிஸ்ட்ல வரலாம். அப்ப எல்லாம் ஃபுல்லா பார்த்துட்டு இருந்தேன், தேடி தேடி பார்த்தேன், கிடைக்கவே இல்லை. அல்லேலூயா. காசு கட்டணும், என்ன பண்ணுது, என் தங்கச்சி சாரி வச்சிருந்த காசு தான் வச்சுட்டாங்க, அதையும் வாங்கிட்டு நான் போயிட்டேன். சரி ஓகே, எனக்கு தெரியும் விசுவாசம். ஆமென். அந்த நமக்கு காசு வேணும். அல்லேலூயா. நீ கவலைப்படாதமா, கண்டிப்பா உனக்கு கிடைக்கும் அப்படின்ட்டு நான் ஃபுல்லா நான் ஊழியக்காரனாச்சே,
நான் சொல்லிட்டு போனா கர்த்தர் ஊழியக்காரருடைய வார்த்தையை நிறைவேற்றுகிற தேவன். செல்போன்ல போட்டோலாம் பிடிச்சிட்டு வந்தேன், அது இல்லவே இல்லை. சரி நைட்டு எங்க அம்மாவுக்கு ஒன்னும் கோவம் வந்துச்சு, நீ வேற காசு வாங்கிட்டு போய் செலவு பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ரொம்ப கோவப்பட்டு இருந்தாங்க. நீ கவலையப்படாத கிடைக்கும் அப்படின்னு. கவர்மெண்ட்ல வேற சொல்லிட்டாங்க, கவர்மெண்ட்ல வேலை செய்யறவங்க அவங்க இவங்கெல்லாம் கிடைக்காது அப்படின்னுட்டாங்களா. அல்லேலூயா. அப்படி வேற சொல்லிட்டாங்க. நான் என்ன பண்றது, பென்ஷன் தானே வாங்கிட்டு இருக்கேன், லோன் தானே கட்டுனுக்குறோம், நம்ம இருக்கப்பட்டோம்லாம் ஃபுல்லா வெள்ளைக்கடல இருந்தோம் அப்படின்னாங்க. அப்ப நான் அவரே சொன்னேன், கண்டிப்பா கிடைக்கும், கவலையப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜெபம் பண்ணிட்டு போயிட்டு அரிசி வாங்க போகும்போது பாத்தீங்கன்னா, நான் இங்க இருந்து ஃபோன் பண்றேன், அரிசி கடை க்ளோஸ் பண்ணிட்டான் கடையை. எங்க ஃபோன் பண்ணி தான் வந்தாங்க, இங்கதான் வந்துட்டு இருக்கேன், 5 மினிட்ஸ் கூட அவ்வளவு க்ளோஸ் பண்ணிட்டீங்களே, கட் பண்ணிட்டான். அதை போடா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் முன்னூறு கடையில் ஃபோன் பண்ணா காய்கறி வாங்கணும், எப்போ ரெகுலரா வாங்குறவங்க பார்த்தா ஒரு நம்பர் தப்பா கொடுத்துட்டாரு. திருப்பி அந்த பாஸ்டருக்கு ஃபோன் பண்ணி நம்பர் வாங்கிட்டு அவங்களுக்கு ஃபோன் பண்ணா அங்க பரவாயில்ல, எல்லா காய்கறியும் இருந்துச்சு, எல்லாமே நல்லா ஃப்ரெஷ்ஷா பெருசா அப்படி இருந்துச்சு. எல்லாம் போயிட்டு அதுக்கப்புறம் வரவேலை அரிசி இருந்துச்சு, அதையும் வாங்கிச்சு. அல்லேலூயா, ஆமென். கர்த்தருடைய கிருபையில அவன் சொன்ன 2 டைம் கூட பண்ணுங்க நாங்க. ஸோ இந்த டைம் நம்ம இங்க போயிட்டு பிஸ்மில்லாபாத் பண்ணிட்டு கிறிஸ்மஸ் அன்னைக்கும் நம்ம அதுக்கு பிரியாணி ரைஸ் வாங்கிட்டு வந்திருக்கிறோம். அல்லேலூயா, ஆமென். ஸோ அதோட தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும், இதுக்காக நீங்க ஜெபம் பண்ணி கொள்ளுங்க. ஸோ எல்லாவற்றையும் வாங்கி நேர்த்தியா செஞ்சு வச்சிருக்கிறோம். ஆமென். ஸோ தடைகளால் நீக்கி போடணும். ஆமென். அதுல கர்த்தர் பெரியவர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இப்போது கூட நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். ஆமென். எப்போதும் 11:30 மணிக்கு முடிச்சிடுவோம். அல்லேலூயா, ஆமென். இருந்தாலும் நானும் அந்த நேரத்தை கடைபிடிக்கணும், அதனால அரை மணி நேரம் கொடுக்கப்பட்டிருந்தாலும் அல்லேலூயா அந்த சரியான நேரத்துக்குள்ள முடிச்சுட்டு அடுத்த கட்டம் நம்ம பண்ண வேண்டிய பிரயாசங்கள் இருக்கு, அதற்காக நம்ம போவோம். அல்லேலூயா, ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். தேவன் தேடும் உண்மையுள்ள மனுஷன் நீயா? கேள்வி. ஆமென். தேவன் தேடும் உண்மையுள்ள மனுஷன் யார்? ஒரே கேள்வி, நானா? கேள்வி போட்டிருக்கேன். நான் தேவன் தேடுகிற உண்மையுள்ள மனுஷனா இருக்கிறேனா? உங்க இருதயத்தை யோசிச்சு பாருங்க. நீதிமொழிகள் 28:20 வாசிங்க. நீதிமொழிகள் 28:20 எடுத்தவங்க சீக்கிரம் வாசிங்க. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார் பாருங்க, தேவன் தேடும் உண்மையுள்ள மனுஷன், அந்த உண்மையுள்ள மனுஷனுக்கு தேவன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம், நீ உண்மையுள்ள மனுஷனா இருக்கிறாயா? எப்படி? நீ உண்மையுள்ள மனுஷனா இருக்கிறாயா? வீட்டுல ஒரு வேஷம், வெளியே ஒரு வேஷம், சபைக்குள்ள ஒரு வேஷம், மற்ற இடத்துல ஒரு வேஷம். அல்லேலூயா, அது வேஷம். ஆண்டவர் வேஷக்காரன சினிமால வேணா வேஷம் போட்டு நடிக்கலாம். அல்லேலூயா. அவங்க நடித்து காட்டுறாங்க, பணம் சம்பாதிக்கிறாங்க. பரலோகத்துல நீ நடிச்சு காட்டினா பரலோகத்துல சான்ஸே கிடையாது. அல்லேலூயா. நான் அதை பண்ண இதை பண்ண அதை பண்ண அரியன்னு சொல்றாரு. ஏன் ஊழியக்காரனுக்கே ஆண்டவர் சொல்றாரு, நான் பேய் ஓட்டினேன், விடுதலை ஆக்கினேன், அத்தை பண்ண இத்த பார்த்தேன். அல்லேலூயா. சோ இன்னைக்கு ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் உண்மையில மனுஷன். உண்மையில மனுஷன் இந்த பூமியில கர்த்தர் தேடுகிறார். யார் உண்மையா இருக்கிறாங்க? அந்த உண்மையுள்ள மக்களை தேவன் ஆசீர்வதித்து ஒரு சில பொறுப்புகளை தேவன் கொடுத்து இந்த ஆண்டு வருகிற ஆண்டு வழிநடத்தப்பட போகிறார். அல்லேலூயா. நீங்க எந்த அளவுக்கு இந்த வருஷம் வரைக்கும் கடந்த 12 மாதங்கள் ஆயிற்று, 2023 ஆண்டு நடந்து கொண்டிருக்கு. இன்னும் 2023ஆம் ஆண்டு முடிஞ்சு 2024ஆம் ஆண்டுக்குள்ள நம்ம போக போகிறோம். அல்லேலூயா, ஆமென். அப்ப இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு தேதி 17 ஆயிடுச்சு. இன்னும் ஒரு சில நாட்கள்ல நம்ம 2024ல நம்ம காரில் எடுத்து வைக்க போறோம். இத்தனை ஆண்டுகள் நம்ம வாழ்க்கையில உண்மையாவே இல்லை. பெற்றோருக்கு உண்மையா இல்லை, கணவனுக்கு உண்மையா இல்லை, மனைவிக்கு உண்மையா இல்லை, தாய்க்கு உண்மையா இல்லை, உறவினருக்கு உண்மையா இல்லை, சபைக்கு உண்மையா இல்லை, எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனுக்கு உண்மையா இல்லை. அல்லேலூயா. சற்று யோசிச்சு பாருங்க.
எந்த விஷயத்துல நம்ம குறைவுபட்டு இருக்கிறோம்? அல்லேலூயா. சங்கீதம் 12:1 வாசிங்க. எந்த விஷயத்துல நம்ம குறைவுபட்டு இருக்கிறோம்? சற்று யோசிச்சு பாருங்க. அல்லேலூயா. அப்படி ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில குறைவுகள் இருக்குமானால் அது சரியாக்கப்பட வேண்டும். சங்கீதம் 12:1 பார்க்கிறோம், ரட்சியும் கர்த்தாவே, பக்தியுள்ளவன் அற்று போகிறான், உண்மையுள்ளவர்கள் மனுபுத்திரில் குறைந்திருக்கிறார்கள். அல்லேலூயா. ஆமென். உண்மையுள்ள மக்கள் குறைந்திருக்கிறாங்க. இந்த பூமியில உண்மையுள்ள ஆட்களே இல்ல. ஆண்டவர் ஒரு பெரிய ஒரு காரியத்தை கொடுக்கிறாரு, அதுல உண்மை இல்லை. சவுலுக்கு ஆண்டவர் ஒரு காரியம் கொடுக்கிறாரு, அதுல உண்மை இல்லை. அதனால அபிஷேகத்தை இழந்து போனா, ராஜா என்ற பதவியை இழந்து போனார். அல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இப்படி உண்மையற்றவளா இருக்கும்போது நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. பெற்றுக்கொண்ட அபிஷேகமானாலும் சரி, பெற்றுக்கொண்ட பொறுப்பானாலும் சரி, நம்ம விட்டு கர்த்தர் என்ன செய்வாரு? விலக்கி விடுவார். அல்லேலூயா. ஆமென். சோ இப்படிதான் பழைய ஏற்பாட்டு காலத்துல இருந்தாரு. ஆனா புதிய ஏற்பாட்டுல பாருங்க, ஆண்டவர் இரக்கம் பாராட்டுறாரு, கிருபை பாராட்டுறாரு. அல்லேலூயா. ஆமென். எப்படியாச்சும் உங்களை சீர்படுத்தணும் இல்லையா? தீர்க்கதரிசி அமிச்சாரு, முற்பிதாக்கள் அமிச்சாரு, எல்லாம் சொல்லி பார்த்துட்டாங்க, யாரும் திருந்துற மாதிரியே இல்லை. கடைசியில ஆண்டவரே இறங்கி வந்துட்டார். கடைசியில ஆண்டவரே இறங்கி வந்துட்டார். இப்ப அவர் பிரசங்கிக்கிறாரு. மோசே சொன்ன ஜனங்கள் கேட்கல, முறுமுறுத்தாங்க. நோவா கூப்பிடுறாரு, அப்பயும் வரல. கடைசியில தீர்க்கதரிசி போயிட்டு எல்லாம் தீர்க்கதரிசி சொல்றாங்க, யாரும் கேட்கிற மாதிரி இல்ல. அந்த கடைசியில தேவனே, பிதாவாகிய தேவன் தன்னுடைய குமாரன் இந்த பூமியில அனுப்பினார். அனுப்பிச்சு அவர் சத்தியத்தை போதித்து அவர் சாட்சியாக வாழ்ந்தார் இந்த பூமியில. அவரு வேற யாரும் இல்ல, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன், என்ன இல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வரான். அப்ப அவர்தான் நமக்கு வழி, சத்தியம், ஜீவன். நம்ம யாரை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம்? இன்னைக்கு ஒவ்வொரு ரோல் மாடல் இன்னைக்கு உலகத்துல இருக்கிற போல இன்னைக்கு நடிகளை ஃபாலோ பண்றாங்க. இன்னைக்கு பெரிய பெரிய ஆட்களை ஃபாலோ பண்ணி போறாங்க. நம்ம அவங்க பரலோக போறாங்களா இல்ல நமக்கு தெரியாது. இல்ல அவங்க வரேன்னுவாங்க, சில வரமாட்டாங்க. அல்லையா? சில பேர் தலைவர்கள் அரசியலுக்கு வரேன்னுவாங்க, வரமாட்டாங்க. சில பேர் வந்தாலும் வாழ விட மாட்டாங்க. சோ இப்பேற்பட்ட காம்படிஷன் வேர்ல்ட் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து ஒருபோதும் வஞ்சிக்கிற தேவன் அல்ல, தண்டிக்கிற தேவன் அல்ல, கண்டிக்கிற தேவன் அல்ல. இந்த கிருபையின் காலம், இந்த கிருபையின் காலத்துல நீங்க மனம் திரும்ப வேண்டும். அல்லேலூயா. உண்மையுள்ள பாக்குறாரு, அது குறைவுள்ளா இருக்கிறோம். அதாவது இங்க வந்திருக்க எல்லாருமே ஆணுடைய பிள்ளைங்க தான். 100%ல 70% நம்ம பர்ஃபெக்டா இருக்கோம் வச்சுக்கோங்களேன். 30% நம்ம குறைவுள்ளா இருக்கிறோம். ஏதோ ஒரு சூழ்நிலையில நம்ம என்ன செய்யறோம்? குறைவுள்ளா இருக்கும். சற்று யோசிச்சு பாருங்க, நீங்க என்ன விஷயத்துல குறைவுள்ளா இருக்கிறீங்க? 100%ல 70% பர்ஃபெக்ட், ஆல் ரைட். பட் வாட் அபவுட் 30%? அல்லேலூயா. இல்ல பாஸ்டர், ஐ அம் ஆல் ரைட் 99%. எங்க கோல்டு கூட 99.1 அப்படிதான் சொல்றாங்க. அப்படிதானே? 100% பியூர்னு சொல்ல, ஏன்னா அதுலயே செம்ப கலக்குறாங்க. கேடிஎம் அப்படின்னு சொல்ல என்ன சீல் போட்டாலும் அல்ல சில விஷயங்கள் போய் கலக்குறாங்க. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில என்ன கலப்படம் கலந்து இருக்கு? என்ன குறைவுள்ளா இருக்கிறோம்? சற்று யோசித்து பாருங்க. உங்க இருதயத்தை யோசித்து பாருங்க. இருதயத்தை தேவன் ஆராய்ந்து அறிகிறார். உங்க இருதயத்துக்குள்ளாக தேவன் கடந்து வருகிறார். அல்லேலூயா. அவன் அப்படியே கண்களை மூடுங்களேன். ஆண்டவரே, என் இருதயத்துல நான் இப்படி குறைவுகளா இருக்கிறேன், என் சிந்தையில, என் எண்ணத்துல, என் பேச்சுல. அல்லேலூயா. ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன், அப்படியே கண்ணு மூடிட்டு கேளுங்க. ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன், யாருன்னு சொல்ல மாட்டேன், அவங்களுக்கு அது தெரியும் அந்த சம்பவம். அப்ப அந்த வீட்டுல வைஃபை கனெக்ஷன் வரும். நான் ஆல்ரெடி இங்க வைஃபை கனெக்ஷன் எடுத்ததுனால அங்க போன ஆட்டோமேட்டிக் கனெக்ட் ஆகும் எனக்கு. அப்ப அப்படி கனெக்ட் ஆகும் பொழுது அந்த வீட்டுல போகும்பொழுது அப்ப ஒரு தம்பி இந்த கனெக்ட் ஆக பார்த்தோன்னையும் என்கிட்ட இருந்து அந்த பாஸ்வேர்டை ஷேர் பண்ணி கனெக்ட் பண்றான். ஏதோ படிக்கிற போறான் போல இருக்குது அப்படின்னு நினைச்சா, இங்க இருந்து ஏணி பறிக்கிற மேல ஏறி செல்போனை அப்படியே காட்டுறான். பார்த்தா அந்த சினிமா படம் டவுன்லோட் ஆகுது. அப்ப பாருங்க, இன்னைக்கு நம்ம எதுக்காக இந்த இன்டர்நெட் பயன்படுத்தப்படுகிறது?
கூகுள்ல எவ்வளவு சர்ச் பண்ணலாம், படிக்கிறதுக்கு எவ்வளவு சர்ச் பண்ணலாம், எவ்வளவு டெவலப்மெண்ட் இருக்கு. ஆனா இன்னைக்கு வாலிப பிள்ளைங்க சினிமா மோகத்துல அப்படி என்ன பண்றாங்க, இன்னைக்கு விழுந்து கிடக்குறாங்க. டிவி பார்க்காம இருக்க முடியாது. இன்டர்நெட்ல அநேக பாவமான காரியங்கள் உலாவிக் கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா, ஆமென். சில பேர் வைஃபை கனெக்ஷனுக்காக இன்னைக்கு இன்டர்நெட்டை மிஸ்யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா. இது ஒரு பக்கம் படிக்கிற பிள்ளைங்க. மற்றவங்க ஃபேமிலியில இருக்கவங்க அல்லேலூயா என்ன குறைவுள்ளா இருக்கிறீங்க, ஆண்டவருக்கு முன்பாக கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்கிறார். இப்போது நீங்க அர்ப்பணிங்க. இன்றே ரட்சனா, இன்றே அனுகிற நாள் என்று பார்க்கிறோம் அல்லவா. என் தேவனுடைய பிள்ளைகளை, உங்க வாழ்க்கையை, உங்க இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிற தேவன். சற்று உங்க இருதயத்தை, ஆண்டவரே இனி நான் 2024 இந்த குறைவுள்ளவனா நான் போகக்கூடாது ஆண்டவரே. ஆண்டவரே உண்மையுள்ளவனா நான் அதை பரிபூர்ணம் அடைஞ்சிருக்கணும். உங்களுடைய பார்வையில நான் குற்றமுள்ளவனா இருக்கிறேன், உங்களுடைய பார்வையில நான் குறைவுள்ளவனா இருக்கிறேன். ஆண்டவர் என்னை சரியாக்குங்கப்பா, என்னை சரியாக்குங்கப்பா என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. கர்த்தர் மெய்ப்பிரா இருக்கார், நான் தாழ்ச்சியடைன் என்று வேதத்தை பார்க்கிறோம். ஆண்டவரே அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு இருதயத்தை நீங்க பாருங்க. அப்படியே ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, என்றைக்கு நீ குறைவுள்ளவனா இருக்கிறாய், குறைவுள்ள மகளாய் இருக்கிறீங்க, இயேசுவின் நாமத்தில் இப்போதே உன் குறைவுகளை கர்த்தர் மன்னிக்கிறார். ஒப்பு கொடுக்கிற உன் இருதயத்தை கர்த்தர் சீர்படுத்துகிறார், ஸ்திரப்படுத்துகிறார், வழுவாதபடி தேவ ராஜ்யத்துல நிலைநிறுத்துகிறார். இயேசுவின் நாமத்தினால தேவ வல்லமை இறங்கட்டும், தேவ வல்லமை இறங்கட்டும். ஆசீர்வதிங்கப்பா, பலப்படுத்துங்க, சகாயம் உண்டு பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். அல்லேலூயா. வாசிக்க கேட்போம். என்னாகமம் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் வரைக்கும் நம்ம வாசிப்போம். அல்லேலூயா. என்னாகமம் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து. இன்னைக்கு பைபிள் வாசிக்கிற சகோதரி மயிலாப்பூர்ல இருந்து வரணும். அவங்க எப்போ பறக்கும் ட்ரெயின் வருவாங்க. அல்லேலூயா. பாருங்க, அந்த பறக்கும் ட்ரெயின்லாம் இப்போ தில்லு ஓடலையா, ஏதோ அல்லேலூயா. நம்ம அதற்காக ஜெபம் பண்ணி கொள்ளுங்க. பிரைஸ் தி லார்ட், ஆமென். என்னாகமம் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் எடுத்துட்டீங்களா? வாசிங்க. என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் அவன் உண்மையுள்ளவன். நான் அவனுடன் மறைப்பொருளாக அல்ல, முகமுகமாகவும் பிரத்யட்சமாகவும் பேசுகிறேன். அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறான். இப்படி இருக்கே, நீங்கள் என் தாசனாகிய மோசேக்கு விரோதமாய் பேச உங்களுக்கு பயம் இல்லாமற் போனதென்ன என்றார். அல்லேலூயா, ஆமென். மோசே என்ற ஒரு மனுஷன் இருந்தார். அல்லேலூயா. அந்த மோசே பிறக்கும் பொழுதே கொல்ல நினைத்தாங்க. ஆமென். ஆனால் பாருங்க, அந்த குழந்தைய பாதுகாத்து யாரு கொல்ல நினைச்சாங்களோ அதே இடத்துல அரண்மனையிலே வளர செய்தார். அல்லேலூயா, ஆமென். நல்ல அழகா குழந்தை, மோசே செம்ம அழகு, அரண்மனையிலே வளர்ந்தார். அல்லேலூயா. ஒரு நாள் அவர் யார் என்பதை அவர் அறிந்து கொண்டார். ஆமென். தன்னுடைய ஜனங்களை, இஸ்ரவேல் ஜனங்களை அடிக்கும் பொழுது அதை பார்த்து எகிப்தியனை கொன்று போட்டார். அல்லேலூயா. அப்ப அவன் இதை கொண்டு போட்ட செய்திய எகிப்துல கேள்விப்பட்ட உடனே, எப்படி, ஓ நம்ம மக்களே கொண்டுட்டானா அப்படின்னு சொல்லி அவன் தேடுறாங்க. ஆனால் மோசே ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறார். அல்லேலூயா. ஒரு பக்கம் இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுக்கிறாங்க, வேதனை ஒரு பக்கம். ஐயோ, அடிமைத்தனத்திலிருந்து அவங்க கூப்பிடுறாங்க. கர்த்தர் பார்க்கிறாரு, அடிமைத்தனத்தில இருந்து கூப்பிட்டு அவருடைய விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்கிறாரு. அப்ப இவளுக்காக அந்த அடிமைப்பட்டிருக்கிற மக்களை விடுவிக்கும்படியாக எகிப்திலிருந்து கானான் தேசத்துக்கு இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிக்கும்படியாக அவங்களை கூட்டு போனோம். அதற்கு ஒரு நபர் வேணும். யாரு? அல்லேலூயா. யார கூட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாரு. அப்ப யாருக்காக, தன்னுடைய ஜனங்களுக்காக ஒரு மனுஷன் எழும்புனானோ, வைராக்கியம் உள்ளவனா, அல்லேலூயா, ஆமென்,
எழும்பினானோ அந்த நபரை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தும்படியாக அவன் பார்வையில ஐயோ நான் கொன்னுட்டேன், தன்னுடைய மக்களை அநேக நபரை கொன்று கூச்சானுங்க. அல்லேலூயா. பாருங்க, அந்த எகிப்துல போர் வீரனை கொண்டு போட்ட அவனை, அல்லேலூயா, மோசேவை இஸ்ரவேல் ஜனங்களுக்காக செய்ததுனால அந்த மோசேயை தேவன் தெரிந்து கொள்கிறார். ஐயோ தகுதி அல்ல, நான் தகுதியற்றவன் என்று சொன்னால் கூட தேவன் தகுதியற்றவனை தேவன் தகுதிப்படுத்தி சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி வழுவாதபடி நிலைநிறுத்துகிறார். அவரை கொண்டுதான் தேவ ராஜ்யம் கட்டப்படுகிறது. அல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அந்த மோசேயை பாருங்க, என் தாசனாகிய மோசே, என் தாசனாகிய மோசே, எவ்வளவு உரிமை பார்த்தீங்களா? ஆண்டவர் சொல்லுவார் அப்படி, என் மகனாகிய தீபக். அப்ப ஆண்டவர் அப்படி கூப்பிடணும், என் மகனாகிய, என் மகன் என்று சொல்லும்பொழுது ஆமென். லட்சுமி அம்மா, சரி சரி, நெஞ்சோட அணைச்சிங்க. அது முட்டு கொடுக்காதீங்க, முட்டு கொடுக்காதீங்க. உங்களதான் பைபிள மடியில வைங்க. அல்லேலூயா. அப்ப என்ன அர்த்தம்? பாருங்க, நீங்க பண்ற டிஸ்டர்பன்ஸ் டக்குன்னு அந்த அப்படியே இந்த கன்க்ளூஷன் கட் ஆகுது எனக்கு. அல்லேலூயா. அப்ப பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தத்தக்கதாக மோசேயை கர்த்தர் என் தாசன் ஆகிய மோசேயோ, ஆண்டவரே சாட்சி கொடுக்கிறார், அப்படிப்பட்டவன் அல்ல, என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன், நான் அவனுடைய மறைப்பொருளாக முகமுகமாகவும் பிரத்யட்சமாகவும் பேசுகிறேன். ஆண்டவர் உங்களோட கூட பேசுகிறார், பேசுவார். நீங்க யாரு இருக்கணும்? எப்படி இருக்கணும்? உண்மையில இருக்கணும். உண்மையில இருந்தீங்கன்னா ஆவியானவர் உங்களோட கூட பேசுவாருங்க. ஆமென். ஆவி என்னோட கூட பேசுகிறார், என்னோட கூட கர்த்தர் வழி நடத்துகிறார். அதனால தான் இன்னைக்கு போதிக்கிறது நான் அல்ல, தேவன் போதிக்கிறார். அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பாரானால், நீங்க கர்த்தருடைய போதனைக்கு கீழ்ப்படிந்து நடப்பீர்களானால், நீங்க போதனையை கேட்டு நீங்க சாதிக்கிறவர்களாக கர்த்தர் மாற்றுவார். ஆமென். நீங்க சாதனையாளராக வர வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அடிமையாக இருந்த ஜனங்களை மீட்டெடுக்கும்படியாக மோசே தேவன் தெரிந்து கொண்டு பொறுப்புகளை கொடுத்தார். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை வழி, அப்ப ஆண்டவரே சாட்சி கொடுக்கிறாருங்க. கர்த்தருடைய கோபம் பாருங்க, நான் அவருடைய மறைப்பொருளாக அல்ல, முகமுகமாக பிரத்யட்சமாகவும் பேசுகிறேன், அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறான். இப்படி இருக்க நீங்கள் என் தாசனாகிய மோசேக்கு விரோதமாய் பேச உங்களுக்கு பயம் இல்லாமற் போனது என்ன என்றார். இன்னைக்கு மோசேக்கு விரோதமாக எப்படி ஆண்டவர் பார்க்கிறார் பாருங்க, மோசேக்கு விரோதமாய் பேச உங்களுக்கு பயம் இல்லாமற் போனது என்ன. இன்னைக்கு ஊழியக்காரருக்கு விரோதமாக பேசுறாங்க, பயமே இல்லை, துணிகரமா பேசுகிற ஒரு காரியம். அல்லேலூயா. இந்த செய்தியை நான் ஏற்கனவே ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்தேன். இன்னைக்கு வரும்போது இந்த செய்தியை தேவன் தேடும் உண்மையில மனுஷன் அப்படிதான் எடுத்து வச்சேன். ஆனா இதுக்குள்ள இந்த வார்த்தை இருக்கு. அல்லேலூயா. ஆமென். அப்ப இன்னைக்கு ஊழியர்களுக்கு விரோதமாக பேசுகிற காரியங்கள் இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய கோபம் அவர்கள் மேல் மூண்டது, அவர் போய்விட்டார். இன்னைக்கு கர்த்தருடைய கோபத்துக்கு நாம் ஆளாக கூடாது. அல்லேலூயா. மேகம் கூடாரத்தை விட்டு நீங்கி போயிட்டு மிரியாம் உறைந்த மழையின் வெண்மை போன்ற குஷ்ரோகியானான். ஆரோன் மிரியாமை பார்த்தபோது அவன் குஷ்ரோகியா இருக்க கண்டான். பிரைஸ் தி லார்ட். அப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா, யார் இந்த சகோதரி, யார் இவங்க, எப்படி குஷ்டம் வந்துச்சியா? அல்லேலூயா. வாசிங்க, 1ஆம் வசனம் வாசிங்க. எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீயை மோசே விவாகம் பண்ணிருந்தபடியினால் மிரியாமும் ஆரோனும் அவன் விவாகம் பண்ணின எத்தியோப்பிய தேசத்து ஸ்திரீயை நிமித்தம் அவனுக்கு விரோதமாய் பேசு. அல்லேலூயா. ஆண்டவர் பார்க்கிற ஊழியக்காரங்களே, கர்த்தருடைய பார்க்கிற பார்வை வேற, மனுஷ பார்க்கிற பார்வை வேற. அப்ப ஊழியக்காரனுக்கு விரோதமா பேசும்பொழுது கர்த்தர் மோசேயை கொண்டு மாத்திரம் பேசினார், எங்களை கொண்டும் அவர் பேசினது இல்லையோ என்றார்கள். கர்த்தர் அதை கேட்டார். அல்லேலூயா.
பாருங்க, இன்னைக்கு கர்த்தர் மோசே கொண்டு தான் பேசுறாரா? என்ன கொண்டு பேச மாட்டாரா? அல்லேலூயா. இது ஒரு கூட்டம். என்ன சத்தம்? அல்லேலூயா. ஓகே ஓகே. ஆமென். அப்ப பாருங்க, மோசேயானவன் பூமியில் உள்ள சகல மனிதர்களும் மிகுந்த சாந்த குணம் உள்ளவனாய் இருந்தான். அல்லேலூயா. மோசே யாரு? சாந்த குணம் உள்ள ஒரு மனுஷன். சடுதியிலே கர்த்தர் மோசேயும் ஆரோனையும் மிரியாமையும் நோக்கி, நீங்கள் 3 பேரும் ஆசரிப்பு கூடாரத்துக்கு புறப்பட்டு வாருங்கள் என்றார். 3 பேரும் போனார்கள். அல்லேலூயா. பாருங்க, நீங்க என்னென்ன பேசுறீங்க என்பதை ஆண்டவர் கேட்டுக்கொண்டே இருக்கிறாராம். அல்லேலூயா. ஆமென். நீங்க யாரு என்னென்ன பேசுறீங்க எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டு இருக்கிறாங்க இன்றைக்கு. அல்லேலூயா. நீ தேவனுடைய பிள்ளைகளா இருக்கலாம், ஆனா உனக்கு விரோதமா யார் பேசிக்கொண்டு இருக்கிறாங்க? உடனே ஆண்டவர் பார்க்கிறாரு, மோசே, மிரியாம், ஆரோன், இவங்க 3 பேரும் ஆசரிப்பு கூடாரத்துக்கு புறப்பட்டு வாங்கல் என்று கூப்பிட்டாரு. கர்த்தர் மேகத்தூணில் இறங்கி கூடார வாசலில் நின்று ஆரோனையும் மிரியாமையும் கூப்பிட்டார். அவர்கள் இருவரும் போனார்கள். ஆண்டவர் பாருங்க, மோசே அங்கே நிறுத்தி இவங்க 2 பேரும் கூப்பிடுறாரு. அல்லேலூயா. அப்போது அவர், என் வார்த்தைகளை கேளுங்கள், உங்களுக்குள்ளே ஒருவன் தீர்க்கதரிசியாய் இருந்தால் கர்த்தராகிய நான் தரிசனத்தில் என்னை அவனுக்கு வெளிப்படுத்தி சொப்பனத்தில் அவனோட பேசுவேன். அல்லேலூயா. யாம் ஊழியக்காரனுக்கு நான் பேசுவேன். என் தாசனாகிய மோசே அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். மோசே கொண்டு நீங்க சர்வசவன் நினைக்காதீங்க, அவன் உண்மையுள்ளவனாய் இருக்கிறான் எங்கும். அல்லேலூயா. அப்பதான் பார்த்தாங்க, அவங்க மோசேக்கு விரோதமாக முறுமுறு நிமித்தமாக அவர்களுக்கு அந்த பனிஷ்மெண்ட் கிடைத்தது. அல்லேலூயா. மிரியாம் உறைந்த மழையின் வெண்மை போன்ற குஷ்ரோகி ஆனால் ஆரோன் மிரியாமை பார்த்தபோது அவள் குஷ்ரோகியா இருக்க கண்டான். அல்லேலூயா. பாத்தீங்கன்னா ஆரோன் ஏதோ தப்பிச்சாருன்னு நினைக்கிறேன், இவங்க மட்டும் சகோதரி குஷ்ரோகம் வந்தது. அல்லேலூயா. அப்பொழுது ஆரோன் மோசேயை நோக்கி, என் ஆண்டவனே, நாங்கள் புத்தினமாய் செய்த இந்த பாவத்தை எங்கள் மேல் சுமத்தாதீரும். புத்தினமான, நீங்க நம்ம செய்யற காரியங்கள், ஒரு சில காரியம் புத்தினமான காரியங்கள் செய்கிறோம், அதனால உடனே பாவம் தான், பாவ மன்னிப்பு தான். ஆண்டவரே, அப்போது ஆரோன் மோசேயை நோக்கி, என் ஆண்டவரே, நாங்கள் புத்தினமாய் செய்த இந்த பாவத்தை எங்கள் மேல் சுமத்தாதீரும். தன் தாயின் கற்பத்தில் பாதி மாம்சம் அழுகி செத்து விழுந்த பிள்ளையை போல அவள் ஆகாது இருப்பாளாக என்றான். குஷ்டரோகம் சாதாரண விஷயம் இல்லைங்க. அப்படியெல்லாம் சதெல்லாம் அப்படியே அழுகி போய் அப்படியே கொட்டும், எலும்புலாம் அப்படியே கொட்டும். நாங்க செங்கல்பட்டுல இந்த குஷ்டரோகி ஹாஸ்பிட்டல் போய் ஜெபம் பண்ண போவோம். ஐயோ, ரொம்ப வேதனைங்க. அந்த காட்சிகளை பார்க்கவே முடியாது. ஆனா உண்மையிலே அன்னை தெரசா எப்படி ஊழியம் செஞ்சாங்களோ, கர்த்தருடைய கிருபை அவங்களை ஆஸ்வதிக்கணும். அவங்க செய்த ஊழியத்தை அந்த அந்த மிஷனரி ஸ்தாபனம் இன்னும் செயல்பட்டு கொண்டிருக்கிறாங்க, ஆஸ்வதிக்கணும். அல்லேலூயா. ஆமென். பாருங்க, அப்போது மோசே கர்த்தரை நோக்கி, என் தேவனே அவனை குணமாக்கும் என்று கெஞ்சினான். அல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு நான் சொன்னேன், கடந்த ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி பாஸ்டம்மா ஒரு சகோதரன் வந்து கடினமா பேசியிருக்கிறாரு. செல்போன் கட் பண்ணிட்டே நினைச்சிட்டு பேசினாரு. ஆனா பேசின வார்த்தையை நான் கேட்டுதான் இருந்தோம். அப்ப நான் சொன்ன ஒரே ஒரு காரியம், அவங்க பாவம் பாஸ்டம்மா கொந்தளிச்சாங்க. இப்ப நான் சொன்னேன், அந்த தம்பி பேசலாமா, தம்பிக்குள்ள இருக்க பிசாசு பேசுகிறான். எதுக்காக? கோவப்படுத்தணும், புதிய ஆண்டு வருது, இப்படி பட்ட காரியங்கள் இன்னைக்கு ஊழிய கலக்குறதமா பேசுவாங்க. மன்னிக்கணும், மறக்கணும். அல்லேலூயா. அவனுக்குள்ளாய் கிரியை செய்கிற பொல்லாத பிசாசின் கீழே கட்டி சுட்டெரிக்கணும். எல்லாம் நல்ல பிள்ளைங்க தான், ஆனா பிசாசன் வந்து இப்பேற்பட்ட காரியத்தை அவன் செய்து கொண்டு வருகிறான். அல்லேலூயா. அப்ப என்று சொன்ன மாத்திரத்துல, அல்லேலூயா, நான் போன் பேசி ஜெபம் பண்ணி, அல்லேலூயா, நான் சம்பவமா பேசினேன். அல்லேலூயா. அவன் அப்ப இப்பேற்பட்ட காரியங்கள் தண்டிக்கிறது கண்டிக்கிறது நாம அல்ல, அது கர்த்தர் பார்த்துக் கொள்வார். நாம மன்னிக்கணும். அல்லேலூயா. பாருங்க, அப்போது மோசே கர்த்தரை நோக்கி, என் தேவனே அவனை குணமாக்கும் என்று கெஞ்சினான். அப்ப நான் ஜெபம், ஆண்டவரே, அந்த மகனுக்கு விரோதமாக, அந்த மகனுக்குள்ள கிரியை செய்கிற பொல்லாத பிசாசின் கீழே கட்டி சுட்டரிக்கிறேன் என்று சொல்லி ஜெபம் பண்ணு. அல்லேலூயா. மகன் செய்த குற்றங்களை மன்னிங்கப்பா என்று சொல்லி பாருங்க, கர்த்தர் மோசேயை நோக்கி, அவன் தகப்பன் அவள் முகத்திலே காரி
துப்பினது உண்டானால் அவள் 7 நாள் வெட்கப்பட வேண்டுமோ, அதுபோல அவள் 7 நாள் பாளையத்துக்கு புறம்பே விலக்கப்பட்டிருந்து பின்பு சேர்த்துக் கொள்ளப்பட கடவுள் என்றார். அல்லேலூயா. அது ரொம்ப பனிஷ்மெண்ட் கொடுக்காம மனம் இறங்கி ஒன்லி ஒரு 7 days கொடுத்து நினைச்சிட்டாரு, திருப்பியே சேர்த்துக் கொள்ளட்டும் அப்படின்னு சொல்லிட்டார். அப்படியே மிரியாம் 7 நாள் பாளையத்துக்கு புறம்பே விலக்கப்பட்டிருந்தால் மிரியாம் சேர்த்துக் கொள்ளப்படும் மட்டும் ஜனங்கள் பிரயாணம் பண்ணாதிருந்தார்கள். பாருங்க, ஒரு மனுஷன் தவறு செய்த நிமித்தமாக எல்லாரும் இன்னைக்கு என்ன நினைப்பாங்க, ஒருத்தன் தவறு பண்ணிட்டான், அவன் தரும விட்டு கழிச்சு என்ன செய், நீ வாப்பா, அவனை விட்டுட்டு அவன் பாவம் பண்ண எதுக்காக நம்ம நிக்கணும்? எல்லா மக்களும் போல பிரயாணம் பண்ணலையா? ஒருத்தங்க எப்படி இருக்கிறாங்க, பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க, வியாதிப்பட்டு இருக்கிறாங்க. அப்ப அவங்களுக்காக பரிந்து பேசுகிற ஒரு கூட்டம் நம்ம ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. இதுல இருந்து மோசேயோட குணாதிசயம் என்ன, மக்களுடைய குணாதிசயம் என்பதை கர்த்தர் பார்க்கிறார். அல்லேலூயா. மோசே மன்னித்து ஜெபிக்க அந்த குணாதிசயத்தை கர்த்தர் பார்க்கிறார். அதான் உண்மையுள்ளவன். அல்லேலூயா. அடுத்து ஜனங்கள் அவனை விட்டுட்டு போறாங்களா, இருக்கிறாங்களா? ஜனங்களும் இருந்தாங்களாம். அல்லேலூயா. பின்பு ஜனங்கள் ஆசரோத்தில் இருந்து புறப்பட்டு பாரான் வனாந்திரத்திலே பாளையம் இறங்கினார்கள். அல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நாம் எப்பேற்பட்ட சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கிறோம் அல்லேலூயா என்பதை பாருங்கள். ஆமென். மோசே உண்மையுள்ளவன் என்று சாட்சி பெற்றான். அல்லேலூயா. எதுல நம்ம உண்மையா இருக்கணும்? ஆமென். முதலாவது பார்க்கும்போது இன்னைக்கு ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், முதலாவது ஜெபத்தில் உண்மையுள்ளவராய் இருங்கள். சங்கீதம் 32:6, 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். சங்கீதம் 32:6 வாசிங்க. சகாயம் கிடைக்கும் காலத்தில் உண்மையுள்ளவன் யாரோ நோக்கி விண்ணப்பம் பண்ணுவான். அப்ப சகாயம் கிடைக்கணும். அல்லேலூயா. அப்ப உனக்கு கொடுக்கப்பட்ட காலத்திலே நீ உண்மையில என்ன செய்யணும்? ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கணும். அல்லேலூயா. உனக்கு சான்ஸ் இருக்கு, வீட்டுல இருக்கு, நீ ஜெபிக்கலாம். ஜெபம் பண்றதே கிடையாது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம பிரேயர் லைஃப் எப்படி இருக்கு? ஜெபத்தை குறிச்சு அன்னைக்கு ஒரு ஊழியக்காரர் வந்தாரு, 20 பாயிண்ட் எடுத்தாரு, கட்ட 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 கட்டன்னு பாயிண்டா பொழிஞ்சார். அல்லேலூயா. ஆமென். கருத்தா ஜெபிக்கணும், விழித்திருந்து ஜெபிக்கணும், உபவாசம் ஜெபிக்கணும், போராட ஜெபிக்கணும், திரைப்பட ஜெபிக்கணும், மன்றாடி ஜெபிக்கணும், அழுது ஜெபிக்கணும். அல்லேலூயா. ரெட்டெடுத்து ஜெபிக்கணும். அநேக காரியங்கள் சொல்லி அநேக காரியங்களை சொல்லிட்டு போனார். அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு முதல்ல அதுக்கு ஃபவுண்டேஷன் ஜெபம். ஜெபிக்கிற வீட்டுல ஜெபம் பண்றீங்களா? உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில பிரேயர் பண்றீங்களா? இங்க வந்து ஒரு பைபிளை எடுக்கிறதுக்கு நீயா நானா போட்டி போடுறீங்க. வேதத்தை நீ சுமக்கலனா ஆண்டவர் எப்படி உன்னை சுமப்பார்? அல்லேலூயா. வேதத்தை சுமக்கிறதுக்கு கஷ்டப்படுறீங்க. நீங்க படிக்கும்போது, ஸ்கூல் படிக்கும்போது 20 கிலோ மூட்டை தூக்கிட்டு போனீங்க, புக்ஸா எடுத்துட்டு போனீங்க. ஆனா இன்னைக்கு அல்லேலூயா, இது பைபிள் சர்ச்சை வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் கிடையாது. அல்லேலூயா. சத்தியத்தின் அவர்கள் சத்தியம் விடுதலை ஆக்கும். துதினால விடுதலை. இங்க வந்து தேவனை துதிக்கணும், பாடும்போதே வந்து உட்கார்ந்துடணும். அப்ப துதினால விடுதலை. இரண்டாவது, ஆவியானவர் எங்க உண்டு அங்க விடுதலை. ஆவியானவருக்குள்ள வந்து ஆளுகை செய்யணும், அப்ப தேவன் விடுவிப்பாரு. மூன்றாவது, சத்தியத்தின் அவர்கள் சத்தியம் விடுதலையாக்கும். சத்திய தேவன் வார்த்தை உங்களுக்குள்ள வரும்பொழுது, அந்த வார்த்தைக்காக நடக்கும்போது தேவன் விடுவிப்பார். அல்லேலூயா. இந்த வார்த்தை கடந்து வரும்பொழுது, அல்லேலூயா, ஆண்டவரே நான் அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லும் பொழுது அந்த வார்த்தை உங்களை குணமாக்கும். அல்லேலூயா. அப்ப நீங்க வேதத்தை படிக்கிற, வேதத்தை சுமக்கணும். பார்க்கும்போது முதலாவது ஜெபத்திலே உண்மையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமாதை செய்தேன் என்பதை நினைத்தலும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுது ஜெபித்தான். எசேக்கியா வியாதிப்பட்டு அழுது ஜெபிக்கிறார், ஐயோ என் வாழ்க்கை முடிஞ்சு போகுது அவ்வளவுதான் என்று சொல்லி. ஆனால் எசேக்கியா வியாதிப்பட்டு, ஆண்டவரே உமக்கு முன்பாக நான் உண்மையிலா இருக்கிறேனே. அல்லேலூயா. பாருங்க, அவர் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறாரு, நான் ஏதாவது பாவம் செஞ்சனா
ஆண்டவரே ஏதாவது துரோகம் பண்ணனா நான் உண்மையிலவனா இருக்கேன், ஆண்டவர் எனக்கு உதவி செய்யுங்கப்பா என்று சொல்லி ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் பாருங்க, அல்லேலூயா. எசேக்கியா பாருங்க 4ஆம் வசனத்துல, ஏசாயா பாதி முற்றத்தை விட்டு அப்புறம் போகிறதுக்கு முன்னே கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி அவர் சொன்னது, நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியா நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன், 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவாய். அல்லேலூயா. ஒருவேளை நீங்க விண்ணப்பத்தோடு வந்திருக்கலாம், நீங்க ஒரு நோக்கத்திற்காக இங்க வந்திருக்கலாம். கர்த்தர் சொல்றாரு, உன் விண்ணப்பத்தை கேட்டேன், நீங்க என்னென்ன விண்ணப்பம் பண்ணீங்களோ அதை கேட்டேன் அப்படின்னு சொல்றாரு. ஆண்டவர் சாங்ஷன் பண்றாரு உங்க ஜெபத்தை. அல்லேலூயா. எங்க உங்க ஜெபத்தை சாங்ஷன் பண்ண சொன்னா சத்தமா சந்தோஷமா அல்லேலூயா சொல்லணுமா இல்லையா? அல்லேலூயா. நீங்க எதற்காக கண்ணீரோட விதைக்கிறவன் கம்பீரத்தோட அறுப்பான். அல்லேலூயா. விசுவாசத்தோட ஜெபம் பண்ணுங்க, ஆண் நோக்கி கூப்பிடுங்க, ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் அந்த விண்ணப்பத்தை சாங்ஷன் பண்றாரு. அல்லேலூயா. பாருங்க, உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன். என்னென்ன காரியங்கள் குணம் இல்லாம இருக்கு, சீர்கேடா இருக்கு, பலவீனமாக எல்லாவற்றையும் கர்த்தர் குணமாக்குகிறார். அல்லேலூயா. நீ கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவாய். பிரைஸ் தி லார்ட். தொடர்ந்து கர்த்தருடைய ஆலயத்துக்கு வாங்க. எங்க வரணும்? ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய ஆலயத்துல இருக்கணும். அல்லேலூயா. ஆமென். ஒரு தம்பி பத்தி நான் கேள்விப்பட்டேன். ஞாயிற்றுக்கிழமை இங்க சர்ச்சைக்கு கூடும்போது காதுல கம்பல காணோம். ஏன்னா சின்ன வயசுல இருக்கும்போது காதுல கம்பல் போட்ட ஒண்ணு எங்க அண்ணன் பையன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப கேள்விப்பட்டேன் கம்பல் போட்டு வேலைக்கெல்லாம் போயிட்டு வரானா அப்படின்னு சொல்லிட்டு. அல்லேலூயா. அப்ப இங்க வரும்போது போடலையே வேஷம். யாரை ஏமாத்தணும்? எதுக்காக வேஷம் போடணும்? அல்லேலூயா. நான் பலமுறை சொல்லிட்டேன், இந்த கலாச்சாரமே வெளிநாட்டுல வந்த கலாச்சாரம். ஆண் புணர்ச்சிக்காரர்கள், விபச்சாரக்காரர்கள் தான் அடையாளம் இந்த கம்பல். அது தெரியாம நம்ம நாட்டுல என்ன பண்றாங்க, கம்பல் போட ஃபேஷன். நீ போடுற கடுக்கன் போட்டுக்க, 2 சைடும். கிராமத்துல அந்த காலத்துல என்ன செஞ்சாங்க, கடுக்கன் போட்டாங்க. அது குத்திக்க, தப்பே கிடையாது. அல்லேலூயா. ஏதோ ஒரு இப்ப நிறைய பேர் இந்த சாங்ஸ் சினிமா பாட்டு பாருங்களா, கடுக்கன் தான் போட்டுக்கிறாங்க. சினிஃபீல்ட்ல இருக்கவங்களாம் போட்டுக்கிறாங்க, சரி ஓகே. ஆனா நீ கர்த்தருடைய பிள்ளையா இருக்கிற நீ போட்டுக்கலாமா? செய்யக்கூடாது. அல்லேலூயா. இப்ப மாயமானங்க எல்லாவற்றையும் நீ சபையில ஒரு வேஷம், வெளியே ஒரு வேஷம் போடும்போது போஜனம் இல்லை. அல்லேலூயா. ஆமென். சில பேர் காலை குச்சி வச்சுக்கிறாங்க, தொலைச்சிடுவார் ஆண்டவர். அல்லேலூயா. பின்பு ஏசியா, அல்லேலூயா. அப்ப பாருங்க, கர்த்தர் ஆயுசு நாட்களை பெருக பண்ணுகிறார். அல்லேலூயா. ஆமென். நேரம் இல்லை, அடுத்த பகுதி கலந்து சொல்லுகிறேன். அப்ப முதலாவது ஜெபத்தில் உண்மையுள்ளா இருக்கணும். நீங்க உண்மையுள்ளா இருந்தீங்கன்னா உங்க ஜெபம் கேட்கப்பட்டு உங்களுக்கு பதில் வரும். அல்லேலூயா. அடுத்தது தேவனை தேடுவதில் உண்மையா இருக்க வேண்டும். சங்கீதம் 145:8 வாசிங்க. லூக்கா 2:25. சங்கீதம் 145:8. கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவருங்க. அல்லேலூயா. ஆமென். அவ பாருங்க, தேவனை தேடுவதில் நீங்க கரெக்டா இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன செய்ய வல்லவரா இருக்கிறாரு? உங்க வாழ்க்கையில இரக்கம் செய்ய வல்லவரா இருக்கிறார். உருக்கமுள்ள உருக்கமும் அவர் இரக்கங்களும் நீடிய சாந்தம் மிகுந்த கிருபையும் உள்ளவர். நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நம்ம செய்ய எவ்வளவு தவறு செய்யறோம், அவர் ஆண்டவர் கோபப்பட்டு நம்ம என்ன செய்ய முடியும்? ஒரு பையன் தவறு பண்றான், ஸ்கூல்ல பிடி மாசம் முடிய பிடிச்சி ஆடுறாரு, மாவாட்டுறாரு. ஏன் லேட்டா போனா அடி, முடி எக்ஸ்ட்ரா ஒரு விட்டு இருந்தா அடி. ஆனா சர்ச்சில் அப்படி கிடையாது. நீ உங்க இஷ்டத்துக்கு வாங்க, உங்க இஷ்டத்துக்கு போங்க. அல்லேலூயா. எல்லாவற்றையும் தேவன் பார்த்துக் கொள்கிறார். பாருங்க, தேவனை தேடுவதில் என்னங்க, தேவனை தேடுவதில் நம்ம எத்தனை மணிக்கு நம்ம சர்ச்சுக்கு வரோம், எப்ப நம்ம சாப்பிடுறோம், எப்ப நம்ம தேவனை தொழுது கொள்றோம். அல்லேலூயா. யாரெல்லாம் தேவனை தேடினாங்க? தேவனை சஞ்சரித்து கொண்டிருந்தாங்க. தேவனை சஞ்சரிக்கிற அனுபவம் என்பது சாதாரண விஷயம் அல்ல. ஏனோக்கு தேவனை சஞ்சரிக்கும் போது அவன் எடுத்துக்கொள்ளப்பட்டான். எலியா தீர்க்கதரிசி தேவனை நடந்தார்.
நீங்க பண்ற ஜெபம் இருக்கு பாத்தீங்களா, இந்த தேவனோடு சஞ்சரிக்கிற அனுபவம் ஒரு படி எக்ஸ்ட்ரா. ஜெபம் என்பது விண்ணப்பம், ஆனா தேவனோடு நடக்கிறது வாக் வித் காட். அல்லேலூயா. என்னங்க அர்த்தம்? அவன் ஒரு படி எக்ஸ்ட்ரா. அல்லேலூயா. நீங்க இன்னும் தேவனோடு கூட நடக்கணும். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். லூக்கா 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். அவன் நீதியும் தேவ பக்தியுள்ளவனாய் இருந்தான். அல்லேலூயா. என் அன்பு பாருங்க, இஸ்ரவேலுக்கு ஆறுதல் எப்போ வரணும் காத்து கொண்டு இருந்தாராம். அல்லேலூயா. அப்ப பாருங்க, அப்ப என்ன அர்த்தம்? ஆண்டவர்கிட்ட தான் ஆறுதல் வரும், ஆண்டவர்கிட்ட தான் தேர்தல் வரும், ஆண்டவர்கிட்ட தான் ரட்சிப்பு வரும். அல்லேலூயா. இயேசு இல்லாம, ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவம் மன்னிப்பில்லை. நம்ம இயேசு ராஜா நாமம் இல்லாமல் ரட்சிப்பும் இல்லை. நம்ம இயேசு ராஜா நாமம் இல்லாமல் ரட்சிப்பும் இல்லை. பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஓரிடம் நை பெற வேண்டும். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். இயேசு தருகிறார், இன்று தருகிறார். இயேசு தருகிறார், இன்று தருகிறார். அதற்காகத்தான் சிலுவையிலே ரத்தம் சிந்திவிட்டார். அதற்காகத்தான் சிலுவையிலே ரத்தம் சிந்திவிட்டார். பாவம் மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். நம்ம பரலோகம் போனோம், அதனால தான் நான் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கேன். எல்லாரும் வாங்க, ஏசப்பா கிட்ட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அல்லேலூயா. இதே பீச் பார்க், ஊட்டி, கொடைக்கானல் சொன்னா எல்லாம் நிரம்பி அடைஞ்சிடும். நான் வர லிஸ்டே 50 இருக்கும். அதே சர்ச்சுக்கு வந்து கூப்பிட்டா வர மாட்டாங்க. அல்லேலூயா. எங்க ஊட்டி கொடைக்கானல காட்டிலும் பரலோகம் விசேஷங்க. அல்லேலூயா. ஆமென். ஊட்டி கொடைக்கானல் போனா கூட காசு வேணும். இங்க இருந்து கொஞ்சம் தூரம் 10 கிலோமீட்டர் போனா கூட மனோஜ் பாஸ்டர் வந்து காசு கேட்கிறேன். பெட்ரோல் போடணும், டீசல் போடணும்னு. நானா காசு கேட்கிறேன்? வெளியே போனா கார் டீசல் போடுறதுன்னா வண்டி நகரம் இல்ல. கார் சொல்லுங்க, காரே எர்டிகா காரே 12 வருஷமா ஓடி உழைச்ச ரொம்ப சந்தோஷம். இப்போ தேய்மானம் ஆகி போயிடுச்சு, நான் இப்ப கண்டுக்க மாட்டேன். ஆனா என்ன கூட போய் விட்டுரு, நான் உனக்கு யூஸ் பண்ணுவேன், உன்னை தேய்மானத்தை கண்டுக்க மாட்டேன், பெட்ரோல் போட மாட்டேன்னு சொன்னா அப்படி இருக்கும். நீ சொல்ல, அம்மா நீ ஒன்ன பிரச்சனை, எங்க போவேன், வீட்டுல உட்காருமான்னு சொல்லும் கார். இல்ல போய் நடு ரோட்ல நின்னுடும். அப்படிதான் பிரேக் டவுன் ஆயிடுச்சு. அல்லேலூயா. ஆமென். சரி, ஓகே, நான் நிறைய சொல்லுவேன், டைம் இல்லை. அல்லேலூயா. அப்ப தேவனை தேடுவதில் என்ன செய்யணும்? நம்ம காத்து கொண்டிருக்கோம். தேவனுடைய ராஜ்யம். அல்லேலூயா. ஆமென். சகையு ஆண்டவரை பார்க்கும்படி காட்டத்தி மரத்து மேலே ஏறி பார்த்து கொண்டிருந்தார். சகைவே கீழே இறங்கி வா, நான் உன் வீட்டுக்குள்ள வரேன். ரட்சிப்பு வந்தது. அவர் பார்த்து கொண்டிருக்க. அப்படி இருக்கணும். அல்லேலூயா. இயேசு எப்பேற்பட்டவர்? அவர்தான் உண்மையுள்ள தேவன், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவன். அல்லேலூயா. சோ முதலாவது ஜெபத்தில் உண்மையா இருக்கணும். இரண்டாவது தேவனை தேடுவதில் உண்மையா இருக்கணும். மூன்றாவது தேவனை ஆராதிப்பதில் உண்மையா இருக்கணும். நான் சொன்னேன், தேவனை ஆராதிப்பதில், தேவனை தொழுது கொள்வதில் நீங்க எடுத்துக்கலாம். நல்ல ஆராதனை வேலை சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ தானியேல் புத்தகத்துல இருக்கு. அல்லேலூயா. தானியேல் பார்க்கிறோம், 7 மடங்கு அக்னி சூழ போடப்பட்டிருக்கிறது. எப்படியாச்சு குற்றப்படுத்தணும், தானியேலை குற்றப்படுத்தணும். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ தூக்கி போடணும் என்று சொல்லி எவ்வளவு பின்னால என்ன பண்ணாங்க? வஞ்சகமான காரியம் பண்ணாங்க. என் அன்பு தேவனுடைய பிள்ளைல, இன்றைக்கு உங்களுக்கு பின்னால அநேக வஞ்சகமான காரியம் நடக்கலாம், சூழ்ச்சி பண்ணலாம். அல்லேலூயா. நீ நல்லா இருக்க கூடாது, சாப விட்டு இருக்கலாம், மண்ணவாரி போட்டு இருக்கலாம், செய்விர பண்ணலாம், என்ன பண்ணிருக்கலாம். ஆனா அல்லேலூயா, இயேசு உனக்குள்ள இருப்பாரானால், ஆமென். பாருங்க, ராஜா நிக்கிற பொற்சிலை என்ன செய்ய மாட்டேன், நான் வணங்கவும் மாட்டேன், ஆராதிக்கவும் மாட்டேன். தானியேல் புத்தகத்தை எடுத்து படிச்சு பாருங்க. அல்லேலூயா. ஆமென்.
நான் ஆராதிக்கிற தேவன் என்னை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அவரை தப்புவிக்காவிட்டாலும் பரவாயில்ல, நான் அந்த அக்கிலே சாம்பலாலும் பரவாயில்ல, நீ நிறுத்திக்கிற அந்த பொருட்களை வணங்க மாட்டேன் என்று சொல்லி அந்த வைராக்கியம் இதை பார்க்கிறோம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அப்பேற்பட்ட வைராக்கியம் உள்ள ஜனத்தை கர்த்தர் பாதுகாப்பாருங்க. பாருங்க, இன்னும் கோவம் வந்துச்சு. சாதாரணமா எரிகிற அக்கினியை காட்டிலும் 7 மடங்கு அக்கினியை போட்டு சூழல எரிய வைக்கிறாங்க. கட்டி கை கால்லாம் கட்டி போறாங்க. இந்த அக்கில போட்டலாம் அவன் காலி ஆயிடுவான். ஆனா பாருங்க, 7 முறை அக்கினிய சூடாக்கி உள்ள போறாங்க, கை கால்லாம் கட்டிட்டு போறாங்க. ஆனா அவங்க எப்படி நடந்தாங்க? அக்கில போட்டவனையும் உள்ள போட்டவனையும் ஆண்டவர் பார்த்தாரு, தேவனே இறங்கி வந்தாராம். அல்லேலூயா. இறங்கி வந்து 3 பேர் போட்டாங்க, பார்த்தா 4 பேர் விடுதலையோடு, அல்லேலூயா, விடுதலையோடு தேவனே அப்படியே போறாங்க. அல்லேலூயா. அவன் விடுதலையோடு தேவனோடு நடக்கிறாங்க. ஆமென். வாக் வித் காட். நீ இந்த பூமியில நீ அல்லேலூயா நீ நடப்பாயானால் உன் பிரச்சனைகள் போராட்டங்கள் மத்தியில ஆண்டவர் உன் கூட இருப்பார். ஆமென். ஆமென். ஆண்டவர் என்ன செய்வாரு? உன் கூட இருப்பாருங்க. வாக் வித் காட். தேவன் நடக்கிறாயா? தேவனை ஆராதிக்கிறாயா? தேவனை தொழுது கொள்கிறாயா? நீ எப்பேற்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, ஆமென், நீ ஆராதிக்கும் போது நீ பாருங்க, நீ ஜெபிக்கும் போது விண்ணப்பத்தை போடுற, ஆனா நீ ஆராதிக்கும் போது தேவனே இறங்கி வருகிறார். அல்லேலூயா. நீ ஆராதிக்கும் பொழுது தேவனே இறங்கி வருகிறாருங்க. அவர் ஆராதனையில பிரியப்படுகிற தேவனா இருக்கிறார். இவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். தேவனை துதிப்பதுல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதான் சொல்றேன், தேவனை துதிக்கிற டைம்ல கரெக்டா ஓடியாந்து முன்னாடி. அல்லேலூயா. ஏன்னா தேவனை துதிக்கும் போது தேவனை இறங்கி வருகிறார். அப்படி தாவீது தேவனை துதிக்கிறவனாய் காணப்பட்டார். அல்லேலூயா. ஆடு மேய்த்த தாவீதை தேவன் அரசனாக மாற்றினார். அல்லேலூயா. சோ துதிக்கிற உன்னை கர்த்தர் உயர்த்த வல்லவராயிருக்கார். தானியேலை தேவன் பாதுகாத்தார் அல்லவா? ஆமென். அல்லேலூயா. ஆமென். நிறைய வசனங்கள் இருக்கு, பரவாயில்ல. அல்லேலூயா. 3 காரியங்கள். ஜெபத்தில் உண்மையா இருக்க வேண்டும், தேவனை தேடுவதில் உண்மையா இருக்க வேண்டும், தேவனை ஆராதித்து தொழுது கொள்வதில் நாம் உண்மையா இருக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. இருக்கிறதுல அப்படி எழுந்து இருப்போமா? அல்லேலூயா. ஆண்டவர் சமூகத்தில் ஆண்டவரே என்னை அர்ப்பணிக்கிறேன். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். இந்த ஜெபத்தை பிரவீன் பேர்ல வந்து ஜெபிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். அல்லேலூயா. அர்ப்பணிங்க தேவன் சமூகத்துல. அல்லேலூயா. ஆமென். ஜெபத்துல உண்மையா இருக்கணும், தேவனை தேடுதல உண்மையா இருக்கணும். அல்லேலூயா. தேவனை தொழுது கொள்வது ஆராதிப்புல உண்மையா இருக்கணும். ஒப்பு கொடுங்க, கண்களை மூடி. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஜெபத்தை கேட்கும் எங்கள் தேவா, ஜெபத்தின் வாஞ்சை தந்தருளும், ஜெபத்திலே தாரித்திருந்து ஜெபத்தின் மேன்மை காண செய்வீர். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சத்தியம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட். நன்றி நன்றி ரச்சா. ஆண்டவரே, ஜெபத்தினாலே ஜெயம் உண்டு, ஜெபத்தினாலே விடுதலை உண்டு, ஜெபத்தினாலே விசுவாசம் பெருகும், ஜெபத்தினாலே ரச்சா ஆண்டவரே எங்களோடு இருக்கிற உறவு பலப்படும் ரச்சா. ஆண்டவரே அப்ப அந்த ஜெபத்தின் வாஞ்சி எங்களுக்கு தந்துரும்படிக்கு நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் ரச்சா. ஜெபத்தின் ஆண்டவரே ஜீவிய வாழ்க்கை எங்களுக்கு வளர எங்கள் ஜெபிக்கிறோம் ரச்சா. ஆண்டவரே உம்மோடு கூட உறவை ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே அப்பா பலப்படுத்த உதவி செய்திடலாங்க ராஜா. எங்களுடைய சொந்த காரியங்களை நினைத்து ஆண்டவரே எங்களுடைய சொந்த நினைவுகளாலும் பிரச்சனைகளாலும் எப்பொழுதும் எங்களை சார்ந்து எங்களுடைய பிரச்சனை சார்ந்து நாங்கள் காணப்படுகிறோம் ராஜா. ஆனால் நீர் வேதத்தில் வாக்களித்தீர் ராஜா, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று ஆண்டவரே அந்த வாக்குத்தத்தின் அடிப்படையில் நாங்கள் கேட்கிறோம் ராஜா. ஆண்டவரே நாங்கள் எல்லோரும் முதலாவது
உம்மை தேடத்தக்கதாக உண்மை மேல நாங்கள் பிரியமா இருந்து நடக்கிற பிள்ளைகளா எங்களை மாற்றுங்க ராஜா. ஜெபத்தின் வாழ்க்கை எங்களுக்கு தாருங்க ராஜா. ஆண்டவரே அதிகாலை ஜெபத்திலும் ஆண்டவரே ஆராதனை வேலையிலும் ஆண்டவரே நாங்கள் அனுதின வாழ்க்கையில ஒவ்வொரு காரியத்திலும் நாங்கள் உம்மோடு இருந்து முதலாவது நாங்கள் உமக்கு முக்கியத்துவம் கொடுத்து நடக்கிற பிள்ளைகளாக நடத்தும்படிக்கு நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். அதற்கு காரணமாக காணப்படுகிற தடைகளா இருக்கிற எல்லா சோர்வுகளும் ஆண்டவரே மன பாரங்களும் ஆண்டவரே இந்த உலக பிரகாரமான சிற்றின்பங்களும் ஆண்டவரே எத்தனை காரியங்கள் தடையாக இருக்கிற எல்லா காரியத்தையும் நிர்மூலமாக்குறோம் இயேசுவின் நாமத்தினால. அதை மேற்கொண்டு நாங்கள் உம்முடைய பாதப்படியில் காத்திருக்கிற பிள்ளைகளாக எங்களுக்கு ஆண்டவரே அன்றைக்கு தானியேல் ஜெபித்தது போல இயேசப்பா ஆண்டவரே தாவீது ஜெபித்தது போல ராஜா எங்களுக்கு அந்த ஜெப வாஞ்சியை தாருங்க ராஜா. ஆண்டவரே தாவீது சொன்னது போல ராஜா வாழ்நாள் முழுதும் பார்க்க உம்முடைய சமூகத்தில் 1 மணி நேரம் தரித்திருப்பதே பாக்கியம் என்று ஆண்டவரே அவ்விதமான ஆண்டவரே உம்மை நாங்கள் ருசி பார்க்கல பிள்ளைகளாக ஆண்டவரே கர்த்தர் நல்லவர் என்பதை ருசி பாருங்கள் வேதத்தை நான் பார்க்கிறோம் ராஜா. ஆண்டவரே உம்மை ருசி பார்த்து முக்கியமாக எங்களுடைய ஜெபத்தை நாங்கள் தரித்துக் கொள்ள ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே காணப்படுகிற எல்லா பிரச்சனையும் விடுதலை பெற ஆண்டவரே எங்களை கற்றுத்தாருங்க ராஜா. ஆண்டவரே எங்களோட ஆண்டவரே நீர் வாக்குத்தத்தம் பண்ணது போல எங்களுக்கு வேண்டிக் கொண்டது என்றென்று தெரியாது இருக்கும் பொழுது வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு எங்களுக்காக வேண்டுதல் செய்கிற தேவனே ஆண்டவரே எங்களுக்காக ஆண்டவரே அப்பா நாங்கள் பரிந்து பேசுகிறோம். இப்பொழுது ஜெபத்தின் ஆண்டவரே ஆவியை ஊற்றுங்க ராஜா. ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் ஜெபத்தின் வரத்தை நீர் ஆண்டவர் தரும்படிக்கு நான் வேண்டிக் கொள்கிறோம். ஒரு விடுதலை உண்டாகட்டும் குடும்பங்களுக்குள்ள ஆண்டவரே அப்பா இந்த மொபைல் இருந்து டிவியில இருந்து உலக பிரகாரமான இந்த பிரச்சனை எல்லா காரியங்களும் ஆண்டவரே ஆண்டவரே நேரத்தை வீணடிக்கிற இந்த காரியங்கள் மாறி ஜெபத்தில் தரித்திருக்கிற பிள்ளைகளாக எங்களை நடத்துங்க. போக்க வரத்தை ஆசீர்வதிங்க. தாவீது சொன்னது போல கர்த்தருடைய துதி எப்பொழுதும் நம்முடைய நாவிலே இருக்கும் என்று சொன்னது போல ராஜா நாங்கள் எப்பொழுதும் துதி ஆராதனோட எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் இருக்க உதவி செய்திருங்க. நீரே அப்படி செய்ய போற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இம்மட்டுமாக நீர் ஆண்டவரே ஜெபத்தை குறித்தும் அதனுடைய மேன்மை குறித்து அதனுடைய வாஞ்சியை குறித்தும் ஆண்டவரே நீர் ஆண்டவரே வசனத்தில் சொன்னது போல ராஜா ஆண்டவரே அப்பா உம்முடைய பிள்ளை உம்முடைய சித்தத்தை செய்கிற பிள்ளைகளை நோக்கி ஆண்டவரே அப்பா பூமி எங்கும் உம்முடைய கண்கள் உலாவுகிற நாள் பார்க்கிறோம் ராஜா. அவ்விதமாக ஆண்டவரே நாங்கள் தகுதியுள்ள பிள்ளைகளாக காணப்பட எங்களை ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் ஆண்டவரே மாற்றுங்க ராஜா. ஆண்டவரே ஏனோதானம் என்று இராதபடிக்கு நாங்கள் முழுதுமாக நாங்கள் ஒப்பு கொடுத்து அர்ப்பணிப்போட ராஜா ஆண்டவரே முழு மனதோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு தேடுகிற பிள்ளைகளாக எங்களை மாற்றுங்க. நீரே அப்படி செய்ய போற கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் கேட்ட வார்த்தைகளும் 30, 60, 100 பலன் கொடுக்க நீர் உதவி செய்வீராக. எல்லாவற்றும் கரத்துல கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்துல வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே ஆமென். கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையோட பரிசு நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன் ஆமேன். கர்த்தருடைய கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் வழிநடத்தலும் நம்முடன் கூட இருப்பதாக. ஆமேன் ஆமேன். அல்லேலூயா அல்லேலூயா. வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் பெரியவர், பெரிய காலை செய்ய வல்லவராக இருக்கிறார். உங்களுக்காக ஒரு ஆகாரம் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்குது, சாப்பிட்டு போக முடியாக கேட்டுக்கொள்கிறேன். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ.